நான் நடிகன் ஆகணும்னு என்னுடைய முடிவு கிடையாது. நான் நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்டதும் கிடையாது. என்னுடைய அப்பா தான் என்னை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நீ ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னார். என்னுடைய எல்டஸ்ட் சன் இவன் he met with an accident. He was 14 days unconscious. Almost it was coma. First time he woke up, he didn't say amma, he didn't say appa. He said Vijay. What? நான் வடிவேல் சார் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், நம்ம டைரக்டருக்கு பிடிக்கும், மக்கள் கை தட்டுவாங்க, அவன் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது, நம்ம பண்ணக்கூடாதுன்னு நம்ம ரசிக்கணும். நம்ம பண்ணும்போது அதுதானே முக்கியம் அப்படின்னாரு. பாகுபலி ஐ வென்ட், டே இது மாதிரி நடந்திருக்கு, நான் முன்னால முடி எடுத்துட்டேன் சார், ஏன்டி சார் டைரக்டர் சார் சூஸ்தே இருந்தது. அவர் ஏற்குறைய கொஞ்சம் மேட்ச் பண்ணிட்டாரு. When I go to Bahubali set, I'll go say, hi, Raj, how are you, man? What is it? அதுக்கப்புறம் படம் முடியிருக்கோம் கிட்டே போல. அது வரைக்கும் தெரியாது உங்களுக்கு. Bubble Paints presents Open Up with Madan Gowri. Presenting sponsor Bubble Paints. Paint nale ini Bubble Paint matunda. Powered by Vishwa and Devji Diamonds. Vairatin Mugavari. Terranum Homes. Brand of Trust. மற்றும் Jaychandran Textiles. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Cooking partner Rubini. தரமான சமையல் எண்ணெய். Beverage partner Daily. Taste Daily. Taste the Daily. Hello everyone, I'm Madan Gowri and hello my dear MG Squad. This is Bubble Paints presents OMG show powered by Vishwa and Devji Diamonds, Terranum Homes and Jaychandran Textiles. ஸோ இது வரைக்கும் நம்ம நிறைய கெஸ்ட்டோட பேசியிருக்கோம். பட் இன்னைக்கு வந்து நான் உண்மையிலேயே ரொம்ப நர்வஸாக இருக்கேன். ஒரு பர்சனை பார்த்த உடனே வந்து என்னடா இவ்வளோ ஜெய்ஜான்டிக்காக இருக்காங்க அப்படின்னு தன்னோட ப்ரெசன்ஸ், தன்னோட ஆராவை ஃபுல்லாக ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய மோர் தென் 500 ஃபிலிம்ஸ் பண்ணி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகர் சங்கத்தோட தலைவராக இருக்கிற நாசர் சார் கூட தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். சார் ஹாய் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். சார் ரொம்ப நர்வஸாக இருக்கு சார். சும்மா உண்மையிலே சார், இந்த காலத்து பசங்களை நான் பார்க்குறேன், நான் தே ஆர் மோர் கான்ஃபிடென்ட், தே ஆர் மோர் இன்ஃபார்ம்ட், ஸோ feel free with me. Yes sir, and I'm trying this too. ஏன்னா இந்த பாட்காஸ்டோட ஐடியாவே என்னன்னா சார், ஒரு செலிபிரிட்டி கூட வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசி அவங்களோட லைஃப் ஜேர்னி எல்லாம் தெரிஞ்சுக்கலாங்கிறது தான் இதோட ஐடியாவே. நீங்கள் தான் செலிபிரிட்டின்னு தள்ளி வைக்கிறீங்க. நான் எல்லாம் எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பேன். ஆல் த செலிபிரிட்டிஸ் லைக் இட். ஓகே சார், காலையில் வந்து பயங்கரமாக மழை வேற, சென்னையில் இப்போ சீசன்லாம் மாறிடுச்சு, அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்கள் வர்றதுக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னால் தான் நான் வந்தேன். தே கேவ் மீ a wonderful coffee. ரெயினை வந்து நம்ம குறை சொல்லிட்டு இருக்க, இப்போ நீங்கள் குறை சொல்கிறதுக்காக நான் சொல்லலை. நான் now we are telling ஏன் லேட் ஆச்சு, ஏன் வந்து என்ன சார் 1 மணி நேரம், இல்லை டிராஃபிக் ஜாம்னால என்னென்ன மழை பெஞ்சுது, டிராஃபிக் ஜாம். See, Madras is going to retain the curse of rain. ஏன்னா நம்ம இந்த லேண்ட்ஸ்கேப் ஆஃப் மெட்ராஸை வந்து நம்ம வந்து அதை நம்ம கணக்கில் வச்சுக்கிட்டதே கிடையாது. சே I'll tell you, தமிழில் வந்து நீர்நிலைகள் வந்து குட்டை, குளம், கிணறு, ஏரி, ஆறு பெரும்பகுதியாக நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் சப்டிவிஷன் நிறைய இருக்குது. குளம் வந்து தண்ணி ஊறுறதுனால வர்றது கிடையாது, மக்கள் சேர்த்து இல்லை. அது நீங்கள் பழைய குளங்களுக்கு போனீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி இருக்கிற தெருக்கள்லேருந்து வரும். கோவிலுடைய பிரகாரத்தை சுற்றிக்கிட்டு வர்றதெல்லாம் வந்து இந்த குளத்தில் விழும். ஸோ இட் ரீடைன்ஸ் தட் வாட்டர், தட் இஸ் கால் குளம், ரைட். தென் வி ஹாவ் கிணறு. அது தோண்ட போனால் எங்கிருந்த பூமிக்கடியில் ஊற்று வருதோ அது வேற. ஏரி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் செஞ்ச பெரிய பாவம் ஏரிங்களை கொலை பண்ணது. அந்த கொலையினுடைய சாபம் தான் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன பண்ணியிருக்காங்க, காவிரியோரம் அந்த தமிழ்நாட்டில் தண்ணி பிரச்சனையே நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக வந்ததே கிடையாது. எப்போவாவது ஒரு ட்ராட் வந்திருக்கு, தண்ணி மழை வந்து டோட்டலாக ஒரு 2 வருஷம் இல்லாத போகுது. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் த வாட்டர் கம்ஸ் லைக் திஸ், கோ டு திங். இங்கே வந்து ஒரு ஏரி கட்டுறாங்க, அது வழிஞ்சு இங்கே ஒரு ஏரி கட்டுறாங்க, அதை வழிஞ்சு இங்கே ஒரு ஏரி கட்டுறாங்க, அதையும் தாண்டி போனால் போகுது. நவ் வென் த வாட்டர் இஸ் ட்ரெயின், யூ ஹேவ் லாட் ஆஃப் ஃபீல்ட்ஸ் அரவுண்ட் இட். இப்போது இது மனித பிரச்சனைகள் கிடையாது. அப்போது வாட்டர் வந்து இப்படியா ஓடிட்டு இருந்தது. இன்றைக்கி ஒரு இடத்துல 4 அடி ஏற்றிருக்கோம், ஒரு 5 அடி ஏற்றிருக்கோம், ஒரு வந்து 2 அடி, ஒருத்தருக்கு வந்து பணம் இருக்கும் 10 அடி ஏற்றிருக்கான், ஒரு காம்ப்ளெக்ஸ் வருது. அப்போ தண்ணி எங்கே போகும்? ஸோ வி ஹாவ் ரேப்ட் த லேண்ட்ஸ்கேப் ஆஃப் திங். யூ ஒன்ட் பிலீவ், யூ கோ டு 1954 த லேக்ஸ் இன் சென்னைன்னு போய் பாருங்கள் நீங்கள். யூ ஓன்ட் பிலீவ், ரட்டை ஏரி ஒன்று இருந்துச்சு, விச் இஸ் அபவுட் 13 கிலோமீட்டர்ஸ் பண்ட் இருந்தது. 13 kilometers inside the city.
இன்சைட் அப்போ சிட்டி அங்கதான், இங்க இதெல்லாம் இல்ல. Okay, இப்போதான் சிட்டி, இப்போதான். See, it starts from Chetpet, ends in Saidapet. 2 ஏரி. ஆனா ஒரு இடத்துல அது வந்து ஏறக்குறைய 2 பண்டுங்களும் வந்து சேர்ந்து 2ம் சேர்ந்து 13 கிலோமீட்டர் இருக்கு. அப்போ வந்து எவ்வளவு பெரிய ஏரியா இருந்திருக்கும். அந்த அவ்வளோ தண்ணி இன்னைக்கு எங்க போகும்? நீங்க அடுத்த தடவை சென்னை லேண்ட் ஆகும்போது நீங்க விண்டோ சீட்ல உட்காந்து பாருங்க. நீங்க ஸ்டில் வி ஆர் கில்லிங். ஏரியை மட்டும் வச்சுக்கிட்டு நீர்பிடிப்பு ஏரியாவில் வந்து ஃபுல்லாக ஃப்ளாட்ஸ் போட்டிங்கன்னா அது என்ன ஆகும்? நாடலேட்டு அது தானாக செத்துரும் அது. ஸோ திஸ் எக்ஸ்கியூஸ், சாரி நான் மழையில் லேட்டாக வந்துட்டேன்றது வந்து இன்னும் 100 வருஷம் கழிச்சாலும் இது இருந்துகிட்டு தான் போகும். சரி, பட் இதுக்கு சொல்யூஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஐ டோன்ட் திங்க் இல்லை இருக்கும், பட் அதனுடைய ப்ராப்ளம் இஸ் சால்வ். இல்லை இருக்கும். எனக்கு ஒன்ஸ் ஐ மெட் ஒன் சைனீஸ் கை இன் சிங்கப்பூர். He is a engineer. He's a road engineer. Singapore வந்து it's a small city. It's only city. It's a small city. Country It's city. a small country. What he said, இந்த ரோடு வந்து இதுதான் இந்த லேண்ட்ஸ்கேப்போட மெஷர்மெண்ட். இந்த ரோடை வந்து நாங்கள் எப்பவுமே மேலேயே ஏற்ற மாட்டோம். ரோடு போட்டு 2 சைட்லையும் இப்படி காவா மாதிரி போடுறாங்க, இந்த வாட்டர் ட்ரெயின்ஸ். இந்த ரோடை வந்து மேலே ஏற்றுறதோ கீழே இருக்கிறதோ கிடையாது. Tunnels போடுறாங்க வேற. So what he says, when they relay the road, they take off the old road Existing and replace it. So அந்த வாட்டர்ல அந்த லெவல் வந்து அப்படியே இருக்கு. இன்னைக்கு அப்படி கிடையாது. We as a people, we don't know that is our right to ஏன் ரோடு மேலே ரோடு போற, ரோடு எடுத்துட்டு போடுன்னு நம்மளும் கேட்கறது கிடையாது, நம்மளுக்கும் தெரியாது. So there is a solution. Still this solution will work. At least now the new roads laid will be, the old roads will be taken away and relayed with new roads. I don't know who will ask for it and who will provide it. This is a platform, I think. We'll put it on Twitter. Yes. We'll put it on Reels. We'll Thank you. do the sound as If it much as reaches we through can. you, it will be fine. Yes, sir. Thank you so much, sir, for saying that. உங்களோட ஒரு R&D பண்றப்போ to know about you more than what we see on screen. நடிகர் சங்கம் தலைவர் அதெல்லாம் வந்து பதவிகள். பட் உங்களோட ஜேர்னி ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் you did more than 500 films. அண்ட் நான் வந்து ஒரு சின்ன கணக்கு போட்டு வச்சேன். 500 films எப்படி பண்ண முடியும்? 1988 நீங்க அறிமுகமான காலகட்டத்துல 14 மூவிஸ் பண்ணியிருக்கீங்க ஜஸ்ட் இன் தமிழ். ரிலீஸ் ஆகியிருக்குது. 93 வந்து 15 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குது. 2000ல 11 படங்கள் தமிழ்ல மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். 2003ல 14 படங்கள், 2006ல 14 படங்கள், 2010ல தெலுங்குலயும் நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க, தமிழ்லயும் பிஸியா இருக்கீங்க. எவ்வளவு படம் பண்ணிருப்பீங்கன்னு ஒரு ஐடியா இருக்கா சார்? இல்ல நான் எண்ணிக்கை 23 films you had released in 2010. 23 films. அப்படியா? யா, ஒரே வருஷத்துல. 2016ல 16 movies. So I mean இந்த நம்பர்ஸ் வந்து எனக்கு தெரியல எத்தனை பேர்கிட்ட இருக்கும்னு. வாட் டிரைவ்ஸ் யூ ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் டு அகெயின் கோ டு அ செட் அண்ட் ஆக்ட்? ஃபர்ஸ்ட் வந்து இது என்னுடைய ப்ரொஃபஷன், என்னுடைய தொழில். இது கலை அப்படி அதெல்லாம் அப்புறம் அடுத்துக்கட்டும். முதல்ல என்னுடைய தொழில். ஒரு பேங்க்ல வேலை செய்கிற ஒரு டெல்லர் வந்து எப்படி டெய்லி ஆஃபீஸ் போகிறாரோ நானும் அது மாதிரி தான் போயிட்டுருக்கேன் நான். ஸோ வாட் கீப்ஸ் மீ கோயிங் இஸ் நாட் ஓன்லி த மணி. அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து இஸ்ரோவில் வேலை செய்கிற ஒரு சயின்டிஸ்ட்டை விட எனக்கு அதிகமான ஊதியம் கிடைக்குது. அதுக்காக வருத்தம் தான் படுறேன். ஏன்னா தே ஆர் த ரியல் ஹீரோஸ். பட் அது மட்டுமே காரணம் இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திக்கிற மனிதர்கள் வேற வேற, நடக்கிற நிகழ்வுகள் வேற வேற. ஸோ அது வந்து ஒரு புதுசாகவே இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு பேங்க்ல வேலை செய்கிறேன்னா திரும்ப அதே ஸ்டாஃபு, அதே ரூல்ஸு, அதே இது இருக்கும். பட் ஆனால் சினிமா மாறுபடும் போது பல மனிதர்களை சந்திக்கிறோம், பல புது நிகழ்வுகள் நடக்குது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து சினிமா வந்து டெக்னாலஜிக்கலாக வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஃபஸ்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட் சைலண்ட்டாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட்டு, அதுக்கப்புறம் கலரு, அதுக்கப்புறம் ஸ்டீரியோஃபோனிக் சவுண்டு, இன்றைக்கி டிஜிட்டல் வந்தாச்சு. ஸோ நீங்கள் அதுக்கு அடாப்ட் ஆகிட்டே வரணும் இல்லைங்களா? இல்லை நம்ம வேலை
நடிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு இல்லாமல் ஐம் கியூரியஸ் டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங் பிஹைண்ட். என்னென்ன புது எக்யூப்மெண்ட் வருது, அது ஏன், அது எப்படி நடிப்புக்கு உதவும், இப்படிலாம் வந்து ஒரு லேர்னிங் ஆட்டிடியூட் இருக்கிறதுனால தான் என்னால் போச்சு. நாங்கள்லாம் அந்த காலத்தில் ஒரு ஃபில்ம் பார்க்கணுன்னா, ஒரு 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 இன்டர்நேஷ்னல் ஒரு கிளாசிக் ஃபில்ம் பார்க்கணுன்னா பூனா ஆர்கெஸ்ட்க்கு எழுதி ஒரு மாதம் கழித்து அவங்க பதில் போட்டு இந்த இந்த நாளைக்கு வரும்னு சொல்லிட்டு அந்த 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 நேரத்தை ஒரு ஹையர் பண்ணி அந்த ஃபிலிம் சொசைட்டியில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வெயிட் பண்ணி 2 மாதம் கழிச்சு தான் அந்த படத்தை பார்க்க முடியும்னும் போது, இன்றைக்கி ஃபோனில் இப்படி தட்டினாலே கொரியன் படம், ஈரான் படம், யூஎஸ் படம் எல்லாமே வந்துடுது. ஸோ தே நோ மச். ஸோ லைக் திஸ் எனக்கு எங்கள் வாத்தியார் கற்றுக் கொடுத்தது. உங்கள் வாத்தியார்? எங்கள் வாத்தியார்னா நிறைய பேர் இருக்காங்க. அதில் முக்கியமானவர் ராமானுஜம் அப்படின்ட்டு. அவர் வந்து தேசிய நாடகப்பள்ளியில் வந்து நடிகராக முதல் பேட்சில் பாஸ் ஆனவர். ஸோ நீ எப்பவுமே வந்து ஒரு 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 கற்றுக்கிற ஒரு விஷயத்த வந்து நீ மனசில் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் உன்னை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். எல்லாம் தெரியும், நான் வந்து இதில் வந்து ஒரு தேர்ந்துட்டேன்னா அப்புறம் அதுக்கப்புறம் வாழ வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் அந்த கற்றுக்கிற மனப்பான்மையை வளர்த்துக்கணும்னு சொன்னார். அதுதான் என்னை வந்து இவ்வளோ தூரம் என்னை தள்ளிட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வாவ், ஓகே. இதை வந்து நீங்கள் 5 படம் கழிச்சு சொல்லியிருக்கலாம் சார், 50 படம் கழிச்சு சொல்லியிருக்கலாம். ஆஃப்டர் 500 ஃபிலிம்ஸ் யூ சிட் அண்ட் சே தட் நான் இன்னைக்கு வர ஒரு பையன் கிட்டேருந்து நான் கற்றுக்கிறேங்கிறதுக்கு வந்து இட் டேக்ஸ் லாட் ஆஃப் ஹியூமிலிட்டி. பட் அது போக கண்டிப்பாக வந்து யூ ஹேவ் டு ரியலி பிலீவ் தட். இல்லைன்னா நீங்கள் அதை சொல்ல வாய்ப்பே கிடையாது. இல்லை, நான் வந்து அதான் நான் சொல்கிறேன். நான் பேட்டிக்காக சொல்லலை. இப்போ நான் 1984 நான் நடிக்க வரேன். அப்போல்லாம் வந்து ஒரே ஒரு கேமராவில் தான் படம் எடுக்க முடியும். இங்கே எவ்வளோ பெரிய படமாக இருக்கட்டும், ரஜினி சார் படமாக இருக்கட்டும், இல்லை கமல் சார் படமாக இருக்கட்டும், 100 கோடி ரூபா பட்ஜெட்டாக இருக்கட்டும், ஒரே ஒரு கேமரா தான் இருக்கும். இன்னைக்கு வந்து ஸோ நாங்கள் அதுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறோம், நான் அதுக்கு பழக்கப்பட்டு போயிட்டோம். சரி, இந்த ஷாட்டு முடிஞ்ச உடனே இந்த ஷாட் வரும், இந்த ஷாட்டு முடிஞ்ச உடனே அந்த ஷாட் எடுப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் லாங் ஷாட் போகும், எல்லாம் தெரியும். இன்னைக்கு ஒரு சின்ன லோ பட்ஜெட் படத்துக்கு போனாலே 2 கேமரா இருக்குது. ஒரே நேரத்தில் 2 கேமராவும் ஓடுது. நீங்கள் பெரிய பட்ஜெட் இப்போ வந்து பவன் கல்யாண் சாரோட ஒரு தெலுங்கு படத்துக்காக போனேன், 7 கேமரா இருக்குது. ஒரே நேரம் 7 கேமராவும் ஒரே நேரத்தில் வருது. ஒன்று வந்து ஓடிக்கிட்டே போகுது, ஒன்று தொங்கிக்கிட்டே வருது, ஒன்று சுற்றி சுற்றி வருது. ஆனால் நான் ஒரே ஒரு நடிப்பு தான் பண்ணணும் போது எதுக்கு எப்போ என்னுடைய ஷாட்டு எந்த உணர்ச்சியை வந்து எந்த படம் அது வந்து பிடிக்குன்றது வந்து ஒரு குழப்பம்தான் வருது. ஸோ அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன், இந்த கேமரா இப்படி வருது இப்படி வருது, ஒருவேளை நான் இதுக்கு ஃபேவராக இருக்கிறதுனால நான் இந்த டைலாகை இப்படி கொஞ்சம் இது பண்ணி பேசலாம், அந்த எடிட்டிங்கில் மாற்றி அவங்க இதை கூட போடலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து புதுசாக ஒரு குழந்தை மாதிரி பார்க்குறது வந்து ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். இல்லைனா இட்ஸ் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் சினிமாவில். ஒரு 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 மனக்கவலையோடு சொல்லலாம். ஸ்டில் வி ஆர் அன்ஆர்கனைஸ்டு, ஸ்டில் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் ஆர் ஹேப்பனிங். அதுக்கு நடுவில் இந்த மாதிரி மனப்பான்மை தான் எனக்கு தள்ளிக்கிட்டே போகுது. சார், அஃப்கோர்ஸ் நான் வந்து உங்ககிட்ட உங்களோட ஏர்லி ஸ்டேஜஸ் அடுத்து பேசணும்னு நினச்சிருந்தேன். பட் நீங்கள் இப்போ ஒரு முக்கியமான யூ எண்டட் வித் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த செக்மெண்ட் வந்து இன்னும் அன்ஆர்கனைஸ்டாக இருக்குதுன்னு சொன்னீங்க. நீங்கள் நடிகர் சங்கத்தோட தலைவர் இன்னைக்கு. இந்த சிஸ்டமை ஏன் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ண முடியாது? சின்ஸ் யூ ஆர் ஆல்சோ இன் பவர், நான் இதை உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் ஆரம்பத்தில் நம்ம சினிமா பண்ணும்போது, ஏதாவது சவுண்டே இல்லாமல் வெறும் சைலண்ட் ஃபில்ம் எடுக்கும்போது அப்போ வந்து சினிமா இன்னும் உருவாகலை இந்தியாவில். அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஏற்கனவே நாடகமாக இருந்த ஒரு விஷயத்தை வந்து அப்படியே நடிக்கப்பட்டு அப்படியே பதிவு பண்ணாங்க. அதுதான் சினிமாவாக இருந்துச்சு. அப்புறம் சவுண்டு வருது. சவுண்டு வந்த பிறகு அதே ட்ராமாவை திரும்பியும் சவுண்டோ எடுக்கிறாங்க. அப்போது அந்த ட்ராமான்னும் போது எவ்ரிபடி வாஸ் அ சிங்கர், கிரேட் சிங்கர்ஸ். இன்னும் தியாகராஜ பாதவர், பியு சின்னப்பா ஐயா, இவங்கெல்லாம் வந்து பெரும் பாடகர்களாக இருக்காங்க. அப்போ பாட தெரிஞ்சவங்க தான் நீங்கள் நடிக்க முடியும்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து சிவாஜி சார் காலகட்டம், அப்புறம் வந்து கலைஞரோட வசனங்கள் கொஞ்சம் பொலிட்டிக்கலாக மாறுதுன்னும் போது, சோஷியல் ட்ராமாஸ் வரும்போது நீங்கள் பக்கமாக வசனம் பேச வேண்டியதாக இருக்குது, ஒரு கட்டாயம் இருக்குது. அப்போ அந்த பக்கமாக வசனம் பேசக்கூடிய ஒரு திறன் எங்கிருந்து வரும்னா, நீங்கள் நாடகத்தில் இருக்கணும், பை ஹார்ட் பண்ணணும். சத்யராஜ் சார் வந்து சிவகுமார் சாரோட ரிலேட்டிவ். ஸோ சத்யராஜ் சார் வந்து போய் சிவகுமார் சார்கிட்ட கேட்குறாரு, நான் வந்து சினிமாவில் நடிக்கணும். அவர் சொன்ன ஒரே அறிவுரை, நீ சினிமாவில் நடிக்கணும்னா மெட்ராஸுக்கு போ, மெட்ராஸ் போய் ஒரு நல்ல நாடக கம்பெனியில் சேரு,
நாடக குரூப்பில் சேரு, அப்போ கம்பெனி கிடையாது, ம், ம். நாடக குரூப்பில் சேரு, நீ வந்து உனக்கு பிடிச்சதுன்னா அப்படியே வேஷம் கொடுப்பாங்க, அதை பார்க்கறதுக்கு சினிமா டைரக்டர்ஸ் வருவாங்க, ம். அப்போ உன்னை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க வந்து சினிமாவில் உன்னை கூப்பிடுவாங்க அப்படின்னு இருக்காரு. அப்போ சத்யராஜ் சார் வர்ற காலகட்டம் வரைக்கும் ஒரு வரையறை இருந்துச்சு, ஒன்று பாட்டு கற்றுக்கணும், இல்லைனா வசனம் பேசணும், இல்லை நாடகத்தை இருக்கணும்னு. இன்னைக்கு அப்படி இல்லை. எவ்ரி யங்ஸ்டர்ஸ் கம்ஸ் வித் ஐ ஹேவ் டேலண்ட். இது வந்து நான் நடிகன்றதுனால என்னுடைய துறையை மட்டும் சொல்கிறேன், ம், ம். இதே தான் மற்ற இதுலேயும் நடக்குது. கண்டிப்பா. எங்களுக்கு மீன் விற்கிற ஒரு மீன் வியாபாரி நண்பர் வந்து காலங்கத்தால் ஒரு சாமி பாட்டு போட்டு, அதுக்கப்புறம் ஒரு சினிமா பாட்டு போட்டு, அதில் வந்து சப்டைட்டில் இந்த மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இந்த மீன் வந்து வஞ்சரம் வந்து 1200 ரூபா, இறால் வந்து இதுன்னு போட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி எங்களுக்கு அனுப்புகிறாரு ம். அவருடைய கஸ்டமர்ஸ்க்கு. ம். ஃபில்ம் மேக்கிங் அவ்வளோ ஈஸியாக வந்துச்சு. ஸோ ஃபில்ம் அந்த அந்த லாங்குவேஜ் இப்போ எல்லாரும் பேசலாம், யார் வேணாலும் ஒரு செல்ஃபோன்லேயே வச்சுட்டு ஒரு படம் எடுக்கலான்னும் போது எல்லா தலைகளும் வந்து அப்படி உடப்படும் போது எல்லாரும் வரலான்னு ஒன்று இருக்குது. ஸோ எல்லாரும் வரலாம் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லை, அதுக்கான ஒரு கல்வி முறை இல்லைன்னும் போது இந்த குழப்பங்கள் வரத்தான் செய்யும். நான் இந்த அளவுக்கு இன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு நடித்து ஒரு தனித்துவமாக இருக்கேன்னா அது காரணம் வந்து என்ன ட்ரெயின் பண்ண என்னுடைய குருமார்கள், கூத்துப்பட்டறை முத்துசாமி சார், ராமானுஜம் சார், கே குணசேகரன், அப்புறம் என்னுடைய ஸ்கூலில் வந்து எனக்கு ரகுபதி மாஸ்டர், எம்இஎஸ் மாஸ்டர், இவங்கெல்லாம், அப்புறம் வந்து கோபால்சாமி, ஆர்எஸ் மணி, இவங்கெல்லாம் வந்து இப்படி பண்ணணும், இப்படி பண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு திட்டி அடித்து வழிமுறைப்படுத்தி இப்படி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் பிலீவ் தட் ஐ ஹேட் மை ஓன் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் ஆக்டிங். ஐ வாஸ் சிசல்ட் பை சோ மெனி திஸ் திங். இப்போ நான் அதான் சொல்கிறேன், நான் ஏன் இதை வந்து இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா, ஒரு ட்ரைனிங் மேக்ஸ் அன் ஆக்டர்னா நான் அதுக்கு உதாரணம். நான் ஒன்றுமே இல்லாமல் முழு முட்டாளாக நான் வரேன், அப்புறம் இந்த ட்ரைனிங் இப்படி பேசணும், இப்படி நிற்கணும் அப்படின்னும் போது நான் நம்புகிறேன் அதை. ஸோ அந்த ஒரு வழிமுறையை கொண்டு வந்தால் இந்த ட்ரைனிங் இருந்தால் தான் இதுக்கு வர முடியும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் தீவிரமான ஆட்களை கொண்டு வரும். நான் ரொம்ப நீளமான பதில் சொல்லிட்டோன்னு தெரியல, பட் இல்ல சார், ஐ கெட் இட். நீங்க சொல்றது வந்து இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கணும். ஆமா, இத ஓரளவுக்கு செமி ஆர்கனைஸ்ட் கிடையாது தம்பி. நீங்க வந்து ஒரு 3 வருஷம் அனுபவப்பட்டு நீங்க வந்து ஒரு விஷயத்தை கத்துக்கிறீங்கன்னா அது 3 நாள்ல கத்துக்கிற மாதிரி ஒரு பேப்பர்ல போட்டு அச்சிட்டு அது விளக்குற ஒரு வாத்தியார் வேணும், அவ்வளவுதான் சொல்றேன். அந்த லேர்னிங்ன்றதுக்காக நீங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட்றதை விட ஒரு ஆர்கனைஸ்டு லேர்னிங் இருந்துச்சுன்னா யூ வில் சேவ் டைம், யூ வில் ஹேவ் மோர் டைம் ஃபார் யுவர் ஓன் கெரியர், அவ்வளோதான் நான் சொல்றேன். இல்லை சார், அப்சல்யூட்லி ட்ரூ. இப்போ இந்த மாதிரி ஒரு காலேஜஸ் இதெல்லாம் உருவாக்குறதுக்கு ஹஸ் தேர் பீன் எனி பிளான்ஸ் வித்? ஸோ ஆனால் இவ்வளோ பெரிய துறைக்கு போஃப்டான்னு ஒன்று இருந்துச்சு, தனஞ்சய சார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்று ஆரம்பித்தார். என்னுடைய நண்பர் ராஜீவ் மேனன் அவர் ஒரு இன்ஸ்டியூட் வச்சுருக்காரு. ஆனால் அது பத்தாதுன்ற நான் இவ்வளோ பெரிய துறைக்கு அது பத்தாது. லார்ஜர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆமா, லார்ஜர், மோர் ஆர்கனைஸ்ட், மோர் ஆர்கனைஸ்ட். தி இண்டஸ்ட்ரி ஷுட் டிமாண்ட், இதுதான் என்னுடைய பாடத்திட்டமா இருக்கணும். சார், வெரி இன்ட்ரெஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் நீங்க இதை எப்படி பாக்குறீங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார். அண்ட் எனக்கு வந்து ஒரு அப்சர்வரா வெளியிலேருந்து பார்க்குறப்போ ஐ ஆல்சோ ஃபீல் இது இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய பேர் ஆக்சுவலாக ரொம்ப ஆர்கனைஸ்டாக உள்ள வர முடியும். நிறைய பேர் வந்து அவங்களோட கதைகளை சொல்கிறப்ப நான் சென்னை வந்தேன், 10 வருஷம் நான் இருந்தேன், எனக்கு கிடைக்கல, நான் திரும்பி போனேன், நான் இந்த வேலை பார்த்தேன். அந்த நோ, யூ ஹேவ் அன் இன்ஸ்டிடியூட், இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, நீங்கள் வாங்க ப்ராப்பர் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆர்கனைஸ் பண்ணும். வர்ற இடத்துல வந்து நீங்கள் சொல்ல வர்றது அவங்க கிட்ட இதெல்லாம் தான் தேவை, ஆமாம், இப்படி தான் ட்ரீட் பண்ணணும் பீப்புள்ங்கிறதுலேருந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ். ஆமாம், ஆசம் சார். யுவர் ஜேர்னி ஃபார் திஸ் லாங் ரைட், இட்ஸ் அ நான் லாங்னு சொல்றப்போ அதை வந்து ரொம்ப நாள் இருந்துட்டீங்க அந்த மாதிரி சொல்ல வரல. இட்ஸ் நாட் சம்திங் தட் எவ்ரி ஒன் கேன் புல் ஆஃப் அப்படிங்கிற இதுக்கான ஒரு ஊண்டுதல் ஸ்டார்டிங்ல வந்து உங்களை எது வந்து இந்த சினிமாக்குள்ள வர வச்சுச்சு சார்? உண்மை என்னன்னா, நான் நடிகன் ஆகணும்னு என்னுடைய முடிவு கிடையாது, நான் நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்டதும் கிடையாது. நான் வந்து ஒரு சின்ன ஃபேமிலியிலேருந்து வந்தேன். நான் தான் மூத்த பையன்னும் போது அந்த ஒரு குறிப்பிட்ட வயசில் வந்து ஒரு பயம் வரும், ஐயோ விளையாட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் வீட்டுக்கு எதனா பண்ணணும் போது என்னுடைய கனவு என்னுடைய எதிர்பார்ப்பு வந்து மாதத்துக்கு இவ்வளோ சம்பளம் கிடைச்சா போதுன்ற மாதிரி தான், ஒரு படிப்பு, ஒரு வேலை அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் என்னுடைய அப்பா தான் என்னை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நீ ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னார். அதனால் நிறைய வாக்குவாதங்கள், எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல, சினிமாவுக்கு போனால் கெட்டுருவான்னு கிடையாது, ஏதோ பிள்ளை வேறு வேலைக்கு போனால் காசு மாதாந்திரமாக எதனா கிடைக்கும் என்று, அதுதான் அவங்களுக்கு பையன் கெட்டுருவான்னு கிடையாது. ஸோ என்னுடைய அப்பா தான் தீர்மானிக்கிறார் நான் நடிகன் ஆகணும்னு. பட் why he wanted you to become an actor? That's a mystery.
சார் என்ன சார்? There's a mystery. Let it be a mystery. அது ஓகே. ஸோ ஐ டோன்ட் நோ. அதனால எனக்கும் அவருக்குமே கூட பல தடவை வந்து ரொம்ப வாக்குவாதங்கள் நடந்திருக்கு. நீங்க சினிமாக்குள்ள வர வேணாம்னு நினைச்சிட்டு இருக்கப்போ அவங்க உங்களை போக சொல்றாங்க. என்னை வந்து புஷ் பண்ணுறாரு. See, I'll brief because நிறைய பேட்டிகள் அதை நான் சொன்னதுனால. See, நான் வந்து எஸ்எல்சி படிக்கிறேன். எஸ்எல்சி முடித்த உடனே நான் போய் ஏர்ஃபோர்ஸில் சேர்றேன். பியூசியில் ஃபெயில் ஆகிடுறேன். பியூசின்றது வந்து இப்போதைய +2 அப்போ வந்து 11+1 அப்போ. ஸோ நான் அந்த 11+1 நான் ஃபெயில் ஆகிடுறேன். ஒரு பயம் வருது. ஏர்ஃபோர்ஸில் போய் சேர்றேன். எங்கள் அப்பா ஏர்ஃபோர்ஸில் இருக்க விடலை. அங்கேருந்து கொண்டு வந்து விடுறாரு. அங்கே அப்போ தான் நான் வந்து ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்றேன். அப்போ சேம்பரில் வந்து ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருந்துச்சு. அதுதான் கிரேட்னஸ். அந்த ஃபிலிம் சேம்பரில் ஒரு ஸ்கூல் இருந்துச்சு. அது வந்து சினிமா இண்டஸ்ட்ரியை நடத்தின ஒரு இன்ஸ்டியூட். அங்கேருந்து தான் ரஜினி சார் வர்றாரு, சிரஞ்சீவி வராங்க, நான் வந்தேன், இன்னும் நிறைய பேர் வந்தாங்க அங்கேருந்து. ஸோ அந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறேன். அப்போ கூட எனக்கு நம்பிக்கை வரல. அந்த இன்ஸ்டியூட்டில் முடிக்கிறேன், நல்ல மார்க்ஸோடு முடிக்கிறேன். அப்பவும் பயம். நான் ஒரு ஹோட்டலில் போய் சேர்றேன், தாஜ் கோரமண்டல் ஹோட்டலில் வந்து 3 years 79 to 82. தட் வாஸ் மை கோல்டன் பீரியட் ஆஃப் மை லைஃப். அங்கே போய் இருக்கேன். ஹோட்டலில் இருக்கிறது. ஆமாம். ஸோ அப்போ தான் நான் முதல் தடவை சீஸ்ன்றதை பார்க்குறேன், முதல் தடவை ஐஸ்கிரீம்ன்றதை பார்க்குறேன், முதல் தடவை ஏசின்றதை பார்க்குறேன், முதல் தடவை லிஃப்டில் ஏறுறேன். ஸோ மெனி முதல் விஷயங்கள் வந்து அங்கே நடக்குது. ஸோ அந்த 82ல் அங்கே திரும்பியும் அப்பா வந்து இல்லை, நான் என்னுடைய கனவு என்ன, நீ இங்கே இருக்குன்னு சொல்லி திரும்பவும் ஒரு பெரிய வாக்குவாதத்துக்கு அப்புறம் என்னை வந்து அங்கே இழுத்து கொண்டு வந்தார். தென் ஐ டிசைடட், இனிமேல் வேறு வழி கிடையாது, ஐ ஹாவ் டு பிகம் அன் ஆக்டர். என்னுடைய அப்பா வந்து ரொம்ப பெருசாக படித்தவர் அப்படி இல்லைன்னாலும் சில விஷயங்கள் வந்து மைண்டில் அப்படியே பண்ணிச்சு. சரி, அவர் என்ன சொன்னார்னா, நான் உன்னை ஆக்டர் ஆக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீ வந்து சூப்பர் ஸ்டார் ஆகணும் அப்படின்னு கிடையாது. ஐ வாண்ட் யூ டு பி த பெஸ்ட். இட்ஸ் நாட் அபவுட் ஹவு பிக் யூ ஆர். அவர் என்ன சொன்னார், ஒரு தோட்டியாக இருந்தாலும் தோட்டிலேயே சிறந்த தோட்டியாக இருக்கணும், அதுதான் பெருமை அப்படின்னாரு. தட் ஸ்ட்ரக் மீ. ஏன்னா கன்ஃபியூஷனில் அப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது, சரி ஓகே நம்ம ஆக்டர்னு வந்து முடிவு பண்ணியாச்சு, லெட் மீ ட்ரை டு பி அ பெஸ்ட் ஆக்டர். நான் இன்னை வரைக்கும் ஐ எம் ட்ரைங் டு பி த பெஸ்ட் ஆக்டர் தான். ஐ எம் சின்சியர்லி டெல்லிங். இல்லைனா வந்து ஐ ஆம் அ குட் ஆக்டர்னா அதோட முடிஞ்சிடுது, அப்புறம் கற்றுக்கிறதுக்கு. ஸோ ஸ்டில் ஐ எம் ட்ரைங் டு பெர்ஃபெக்ட் மை கிராஃப்ட். ஸோ அப்புறம் 2 விஷயம் என்னென்னா, அப்போ நான் தொழிலாக தான் பார்க்குறேன் அதை. இது ஆர்ட்டு, இது வந்து எப்படியாவது கனவு அதெல்லாம் கிடையாது. எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது. வீடை வந்து 15,000 ரூபா கொடுத்து மூட்டணும். மாதம் ஒரு அப்போ வந்து ஒரு 400 ரூபா வந்தாலே பெரிய விஷயம். நல்ல பெரிய குடும்பத்துக்கு இவ்வளோ வந்தால் போதும். இதுதான் அப்படியே போயிட்டு இருந்தேன் நான். ஸோ இது ஒரு வேலை, இதில் எவ்வளோ வேலையில் வந்து நீ கில்லாடியாக இருந்தால் அப்போ வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு புத்தி தான் எனக்கு இருந்துச்சு. நல்ல வேலை, அந்த புத்தி தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துச்சு. ஸோ ஐ யூஸ் டு கோ லேர்ன். எங்கெங்கே ஒர்க் ஷாப் நடக்குது, என்ன இது நடக்குது, எங்கே செமினார் நடக்குது, எங்கே இது நடக்குதுன்னு. அது 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னு. ஒன்று, அழகாக காலம் தள்ளும். ஒரு நம்பிக்கை. அந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெளில வரும்போது தான் ஐயோ சரி என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம் வரும். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ பிகேம் அன் ஆக்டர். இங்கே வந்த பிறகு இப்போ என்ன ஒரு பெரிய இதுன்னா, அந்த ட்ரைனிங்கில் தான் நான் வந்து ஆக்டிங் வந்து எவ்வளோ ஒரு ரொம்ப இன்டென்ஸான ஒரு விஷயம், எவ்வளோ சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம், வெறும் டயலாக் சொல்கிறது இல்லை, அப்படிலாம் தெரிய 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 I was pulled into acting. This is the story. So you fall in love after you're forced to get in? Yes. After I got married, I fell in love. அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். சார், இதில் இந்த மேரேஜே வந்து ஒரு லவ் மேரேஜ்னு கேள்விப்பட்டோம். அந்த ஸ்டோரிஸ்? Well, of course, it's a very love story. A very good love story. The best love story I can say. ஒரு மந்த்துக்குள்ளேயே எல்லாமே கடகடன்னு போய் கல்யாணத்தை வரைக்கும் முடிஞ்சிடுது. It's only about understanding each other. Before we could say each other, ஏன்னா அவங்க நிறைய படித்தவங்க, அவங்க எம்ஃபில் சைக்காலஜி படித்தவங்க, நான் ஸ்கூல் ட்ராப் அவுட்டு. அப்போது அந்த ஒரு இது டிஃப்ரென்ஸை வந்து எப்படி 2 பேரும் நம்ம ஒன்றாந்தா என்ன பண்ணுவோம். நீங்கள் அப்போ ஆக்டிங்கிறது வந்து ஒரு பெர்மனெண்ட் இது கிடையாது. இல்லை நீ படிச்சிருக்கீங்களே, நீங்கள் படிச்சிருக்கீங்களே, நீங்கள் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே கல்யாணத்தில் போய் முடிஞ்சிடுச்சு அது. ஸோ பிஃபோர் வி குட் ஸ்பெல் LOVE, the marriage came. Beautifully said.
சார் நீங்கள் இவ்வளோ மனிதர்களை நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து லைன் கிங் அந்த ப்ரொமோ பார்த்தோம், இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த ப்ரொமோவில் கூட பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் டப் பண்ணுறப்போ யூ ஆர் பீயிங் தட் லைன், யூ ஆர் பீயிங் தட் அப்படின்னு விசிபிளாக தெரியுது. அது முடிக்கிறப்பமோ அது நீங்கள் போஸ்ட் கொடுக்குற அந்த ஃபோட்டோக்கு வரைக்கும் வந்து அது தனியாக தெரியுது. இவ்வளோ மனிதர்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கீங்க, அனிமல்ஸ் அப்சர்வ் பண்ணுறீங்க. இது வாட் இஸ் யுவர் ப்ராசஸ் பிஃபோர் டூயிங் அ ரோல்? இப்போ நீங்கள் சப்போஸ் யூஆர் அ மேத்தமெட்டிஷியன் ஆர் யூஆர் அ ஃபிசிஷியன் ஆர் யூஆர் கெமிஸ்ட்ரி என்ஜினியர்னா உங்களுக்கு எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, இது இது அது அது. இப்போ ஆர்ட்டில் அப்படி கிடையாது. யூ கேன் இன்டர்பிரட் இட் பொலிட்டிக்கலி, யூ கேன் இன்டர்பிரட் இட் வித் லவ், யூ கேன் இன்டர்பிரட் இட் வித் ஹேட்ரட், எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். மேத்ஸையோ ஃபிசிக்ஸையோ அப்படி பண்ண முடியாது. அப்படின்னும் போது ஒரு கேரக்டர், ஒரு ஆக்டிங்கிறது வந்து ஒரு விதத்தில் வந்து இட்ஸ் நாட் ஸோ காம்ப்ளிகேட்டட். அதே ஈக்குவலாக இட்ஸ் காம்ப்ளிகேட்டட். இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் நாளைக்கு வந்து என்கிட்ட வந்து சார் நீங்கள் வந்து ஒரு யூடியூபர் சார், நீங்கள் வந்து மதன் கௌரியா ஆக்ட் பண்ணோம், அது பண்ணோன்னா ஓகே ஃபைன். அப்போ என்ன, ஐ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் மோர் அபவுட் யூ. மதன் கௌரி எந்த ஊர்லேருந்து வராரு, அவங்க அம்மா அப்பா என்ன, அவங்க எந்த ஸ்கூலில் படித்தார், இது பண்ணார், அது பண்ணார், அது பண்ணார், அது பண்ணார். நான் என்னுடைய ப்ராசஸ் எல்லாம் தள்ளிட்டு நான் மதன் கௌரியா வந்து சும்மா இமேஜினேஷன்லேயே அப்படியே போகணும். தென் ஐ வில் பிகம் மதன் கௌரி. ஆனால் இதுக்கு வந்து ஒரு பெரிய டைமும் பெரிய ரிசர்ச்சும் பெரிய இது தான். ஆனால் அந்த டைம் இங்கே கிடைக்கிறதுலன்றது தான் அது. தே வாண்ட் சார் கிளம்பி வந்துடுங்க சார், இதே என்னப்பா கேரக்டரு, சார் நீங்கள் வாங்க சார் பண்ணிக்கலாம், அப்படி இறங்கின உடனே பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ யூ ஹாவ் டு அப்சர்வ் அண்ட் டேக் ஆல் த இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இன்சைட் அண்ட் யூ ஹாவ் டு ஹாவ் யுவர் ஓன் இன்டர்பிரிட்டேஷன். தென் யூ கேன் கிவ் அவுட் தட் கேரக்டர். பட் திஸ் டேக்ஸ் அ லாங் டைம். நீங்கள் வந்து யூ ஹேட் அ சான்ஸ் டு பி அ ஹீரோ, யூ ஹாவ் அ சான்ஸ் டு பி நான் வந்து கிரேட்டஸ்ட் வில்லனாக மட்டும் இருக்க போகிறேன், கிரேட்டஸ்ட் ஹீரோவாக மட்டும் இருக்க போகிறேன். பட் யூ சோஸ் டு டூ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், யூ சோஸ் டு ட்ராவல் டிஃப்ரெண்ட் பிளேசஸ், நிறைய மனிதர்கள். அந்த சாய்ஸ் ஆஃப் ஒர்க் ஏன் கேரக்டர் எனக்கு அதை தேடுறதுக்கான ஒரு சரியான என்ன சொல்கிறது, ஒரு சூழல் எனக்கு கிடைக்கல, அல்லது சரியான நண்பர்கள் கிடைக்கல, சரியான வழிகாட்டுதல் நடக்கல. இல்லைன்னா நான் அங்கே போயிருப்பேன். உண்மையாகவே நான் பண்ணும்போது வரவு எட்டுனா செலவு பத்துனா மகளிர் மட்டும் இந்த காலகட்டத்தில் தான் நான் வந்து டைரக்ட் பண்ணவும் ட்ரை பண்ணேன். அது ஒரு பெருந்தவறு. ஒருவேளை நான் ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ணதை தவிர்த்தும் தான் நான் ஹீரோவாகி இருக்கலாம். அப்புறம் ஹீரோவாயிட்ட பிறகு நான் ஹீரோ ஒருவேளை ஆகலைன்னு நான் மிஸ் பண்ணுறேனோ அந்த ஏக்கம் வரும். ஒருவேளை நான் வந்து ஆயிருக்கலாமோ, சரி ஆகி இருந்தால் என்னெல்லாம் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஐ எம் கம்ஃபர்டபுள். ஓகே, ஐ எம் கம்ஃபர்டபுள். சார் அதே மாதிரி இப்போ when we look at Hollywood, ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்து கேன் டூ an Iron Man and then can also go and do the Judge மாதிரி ஒரு படம். அவங்களுக்கு வந்து அயன்மேன் பண்ண ஒரு ஸ்டார் வந்து அடுத்து மறுபடியும் ஒரு அயன்மேன் 2, அயன்மேன் 3 ஆர் வந்து கிறிஸ்டோபர் நாலனோட படத்துல மட்டும்தான் இப்போ ஆப்பன்ஹைமர் மாதிரி தான் வரணும்னு ஒரு கட்டாயம் கிடையாது. அவங்க இன்னமும் ஆடிஷன் போறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு படத்துக்கு முன்னாடி அவங்க வந்து டிரெக்டர்ஸ் ஆடிஷன் வாங்கன்னு சொல்லி ஆடிஷன்ல செலக்ட். நான் ஆடிஷன் போயிருக்கேன். ஆடிஷன்றது வந்து கோடம்பாக்கத்தில் தான். அது எப்படி, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உனக்கு ஹாலிவுட் மாதிரி படம் எடுக்கணும் போது இப்போ ஹாலிவுட் மாதிரி ஒரு ப்ராசஸ் வேணும்னு ஏன் நினைக்க மாட்டாங்கன்னு தெரியல. ஐ வாஸ் கால்ட் ஃபார் அ ஹிந்தி ஃபில்ம் இன் பாம்பே. எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் போட்டு கொடுத்தாங்க. போய் இறங்கின உடனே சும்மா ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல ஹோட்டல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஆஃபீஸ் போனேன், மேக்கப் போட்டாங்க, எல்லாம் போட்டாங்க, நான் நடித்தேன். ஒரு பேஜ் கொடுத்தாங்க, அதை நடித்து முடித்த பிறகு நான் வந்துட்டேன். 2 நாள் கழித்து எனக்கு டைரக்டரே ஃபோன் பண்ணார். சார், ஐ எம் வெரி சாரி, we will work in future, we expect more old person, how much ever we did makeup on you, it looks you look still younger. ஐம் வெரி சாரி மிஸ்டர் நாசர்ன்ட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதில் என்ன பெரியது சார்? எனக்கு தெரிஞ்சு நான் தமிழ் சினிமாவில் ஒரு சின்ன சேஞ்ச் நான் பர்சனலாக டு மை லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், இது ஒரு பெரிய பெயிண்டிங் என்னோட கண்ணோட்டத்துக்கு எட்டின வரைக்கும் நான் ஒன்று புரிஞ்சுக்கிறேன். ஒரு டைமில் வந்து இட்ஸ் யூஸ் டு பி த ஸ்டார் ட்ரிவன் மார்க்கெட். ஜென்ரலாகவே இந்தியன் சினிமாவே வந்து ஒரு ஸ்டார் ட்ரிவன் மார்க்கெட். இந்த ஹீரோ நடிச்சாங்கன்னா இந்த படத்துக்கு வந்து அப்படி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, வரப்போகுது கூட்டம்.
பட் ஸ்லோலி இட் இஸ் பிகமிங் டிரெக்டர் ட்ரிவன் மார்க்கெட் இன்னைக்குன்னு எனக்கு தோணுது. ராஜமௌலி சார் ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அது ராஜமௌலி சார் படம். இட் இஸ் நாட் பிரபாஸ் மூவி ஆர் இட் இஸ் நாட் ஒரு அல்லு அர்ஜுன் சார் மூவி, அந்த மாதிரி பிரபாஸ் சார் மூவி அந்த மாதிரி கிடையாது. அது வந்து ஒரு ராஜமௌலி சார் மூவி ஆகுது. இங்க வந்து சங்கர் சார் படம் எடுத்தாங்கன்னா அது ஒரு சங்கர் சார் மூவி ஆகுது. இப்போ வந்து லோகினா வரைக்குமே லோகேஷ் கனகராஜன் ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அது அவங்களோட மூவி. எனிவே தளபதிக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு தனி எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்த ஒரு சேஞ்ச் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐ கம் ஃப்ரம் த ஏரா ஆஃப் சிவாஜி ஐயா எம்ஜிஆர். அப்போ வந்து சிவாஜி படம் எம்ஜிஆர் படம் தான் சொல்லுவாங்க, ஜெமினி கணேசன் படம் ஜெயசங்கர் படம் தான் சொல்லுவாங்க. வி டோன்ட் நோ த டைரக்டர். தென் ஸ்லோலி பாலச்சந்தர் சார் வரும்போது தான் அது வந்து டைரக்டரோட படம் அப்படின்னு வருது. அதுக்கப்புறமா மணிரத்னம் சார் வந்தது, அதுக்கப்புறம் சங்கர் சார் வந்தார். இன்னைக்கு வந்து இட்ஸ் ஸோ நைஸ் டு சி பாரஞ்சித் படம். எஸ், மோஸ்ட் இட்ஸ் நைஸ். அ காமன் மேன் டசன்ட் ரெஃபர் வித் த ஸ்டார், ஹி ரெஃபர்ஸ் வித் த கிரியேட்டர். ரஞ்சித்தோட படம், இது வந்து மாரி செல்வராஜ் படம், இது வந்து லோகேஷ் கனகராஜோட படம்னும் போது இட்ஸ் ஒண்டர்ஃபுல் திங் ஹேப்பனிங். அதை தாண்டியும் ஒரு ஃபில்முக்கான ஒரு அடையாளமாக போனால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நான் தோன்றணும். இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் சைன் இன் தமிழ் சினிமா. தங்களுடைய ஒரு டைரக்டருடைய பேராலையும் அவங்களுடைய எண்ணோட்டம் மூலமாகவும் அவங்களுடைய ஐடியாலஜி மூலமாகவும் ஒரு படம் ரெஃபர் பண்ணப்படுதுன்றது வந்து இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் திங் ஹேப்பனிங். சார் எனக்கு வந்து இதை நான் உங்ககிட்ட முன்வைக்கிறப்போ அஸ் அன் ஆக்டர் நீங்க எப்படி பார்க்க போறீங்கன்னு நினைச்சேன். நீங்க இப்படி ஒரு ஆன்சர் கொடுக்கறதுமே எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வியூ ஆஃப் சினிமாவா இருக்குது. அகைன் சார் நான் உங்களை வந்து இப்போ ரீசெண்டா அபூர்வ சங்கீதம் அப்படிங்கிற ஒரு கமல் சார் பண்ணியிருந்தாங்க. அதுல ராஜா பார்வை படம் வந்து போட்டிருந்தேன். நான் அந்த இதுக்கு வந்திருந்தேன் சார். அதான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் ஸோ அந்த இது வந்தப்போ தட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் வாட்சிங் ராஜா பார்வை. படத்துல வந்து பெரிய ஃபைட் கிடையாது, படத்துல வந்து மாஸ் இன்ட்ரோடக்ஷன் கிடையாது, ஒரு கண்ணு தெரியாத ஒரு ஹீரோ அவங்க வந்து அந்த ஸ்கிரீன்ல வராங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு லவ் ஸ்டோரி. நான் அந்த படம் பார்த்து எனக்கு முடிகிற வரைக்கும் எனக்கு வந்து லைக் ஸ்டன்ட். இதை எப்படி வந்து கமல் சார் பண்ணாங்க இது? ஏன்னா ஹீஸ் அ ஸ்டார் ஆல்ரெடி when he should have been a star when he did that. இன்னைக்கு அந்த ஸ்டேச்சர்ல இருக்கிற ஒரு ஹீரோ வந்து சார் நீங்க வந்து ஒரு கண்ணு தெரியாத ஒரு ஆக்டரா இதுல வர போறீங்க, யூ ஆர் கோயிங் டு பி a blind person அப்படின்னு சொன்னா, ஒரு பிசிக்கலி சேலஞ்சுன்னு சொன்னா அவங்க அது ஓகே சொல்ல முடியாத கட்டாயத்துல வந்து நம்மளோட பிசினஸ் மாறி இருக்கா, ஆர் பீப்புள் வந்து என்ஜாய் பண்ண வாய்ப்பு இருக்குது, அவங்க அதை எடுக்க மாட்டேங்கிறாங்களா? வாட் இஸ் ஹேப்பனிங்? வை சச் மூவிஸ் ஆர் நாட் கமிங் எனிமோர்? கமல் சார் வந்து இஸ் a different breed. அவர் வந்து டிஃப்ரெண்ட் breed. ராஜபார்வை வந்து அவர் ஹீரோ மட்டும் கிடையாது, அந்த படத்தோட ப்ரொடியூசரும் கூட. அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ஹி ப்ரொடியூஸ்ட். அப்போது தன்னுடைய மார்க்கெட்டுக்காக தன்னுடைய இதுக்காக அவர் வந்து அப்போ இருக்கிற ஹீரோ லெவலை விட அடுத்த லெவலுக்கு போகிற ஒரு பிரமாதமான கதை பண்ணியிருக்கலாம். பட் he felt that he has to make that film because he is doing his first production. He wants his heart and soul to be there in the film. He would have chosen that. நிறைய படங்கள் குருதி புனல் எடுக்கும்போதும் அப்படிதான் சொல்லப்பட்டது. குருதி புனல் வந்து ஐ ஸ்டில் ரிமெம்பர் வாட் கமல் சார் said about that film. அதில் பாட்டு கிடையாது, ஆனால் அஃப்கோர்ஸ் பயங்கரமான ஃபைட்டுகள் இருந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் ஃபில்மு. ஆனால் அப்போ தான் வந்து சாங்குனால ஒரு படம் ஓடுது அப்படின்ற ஒரு காலகட்டம் அது. தென் கமல் சார் said நோ, இது வந்து எனக்கு வந்து என்னுடைய சம்பளம் இல்லை, இந்த படத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணணும் அவ்வளோ கிடைச்சா எனக்கு போதும், அதுக்கு மேலே எனக்கு ₹1 கிடைச்சதுன்னா ஐ வில் டேக் இட் அஸ் மை லாபம் அப்படின்னாரு. ஸோ ஹீ இஸ் வெரி கிளியர் அபவுட் வாட் இஸ் இட். ஆனால் இப்போ ஏன் அதை பண்ண மாட்டாங்க அப்படின்றது வந்து அந்த ஸ்தானத்தில் இருக்கவங்க கிட்ட நீங்கள் யாராவது கேட்டால் நல்லா இருக்கும். பட் ஐ எம் நாட் ஏபிள் டு சி. ஐ திங்க் வி ஹாவ் டு டூ இட். இட் ஹேப்பன்ஸ் 500 kilometers away. It happens in Malayalam. Yeah. I don't know why it's happening in Tamil and Telugu. Really, I don't know. Sir, so this is a Bubble Paints Wall of Memories. ஸோ இதில் வந்து நீங்கள் கடந்து வந்த பாதைகளோட புகைப்படங்கள் இங்கே இருக்க போகுது. ஸோ அதில் வந்து உங்களோட இனிமையான மெமரிஸ் எது நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யூ கேன் சே யுவர் தேங்க்ஸ் டு சம்ஒன் ஆர் ஷோ யுவர் லவ் டு சம்ஒன் ஹூஸ் அலாங் வித் யூ இன் திஸ். வில் ஷேக் இட் சார். Wait. Heart is calculating. I don't know what surprises or shocks is going to give. அதுக்கு தான் சார் துணி போட்டு மூடி வச்சு. Okay, fine. Yes.
இந்த ஃபோட்டோ வந்து சினிமா சம்மந்தப்பட்டதில்லை. ஒன் ஆஃப் த கிரேட் பர்சன் ஐ மெட் இன் மை லைஃப், கிரேட் டீச்சர், கிரேட் ஃப்ரெண்ட், எவ்ரிதிங், கிரேட் ஃபில்ம் மேக்கர், பாலு மகேந்திரா சார் எடுத்தது இது. இதுக்கு பின்னால் ஒரு கதை இருக்குது. நாங்கள் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது வில்லியம் கிரீவ்ஸ் அப்படின்னு ஒரு ஹாலிவுட் ஆக்டர்ஸ் ட்ரெயினர் வந்திருந்தார். லீ ஸ்ட்ராஸ்பர்க்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, தட் இஸ் த அல்டிமேட் ஸ்கூல் ஃபார் ஆக்டர்ஸ். அங்கே ட்ரெயின் பண்ணவர் ஒர்க் ஷாப்காக ஒரு நாள் வந்தார். ஸோ ஹி வாண்டட் டு ஹேவ் அ ஒர்க் ஷாப் ஃபார் அஸ். அப்போ வந்து எங்களை நடித்து காமிக்கணும், அதை வந்து அவர் இது பண்ணுவாருன்னு. எங்களுக்கும் வழக்கம் போல் எங்களுக்கும் அந்த வாத்தியாருக்கும் கேப்ரியலுக்கும் ஆகாதுன்றதுனால வேறு சில மாணவர்கள் அதை பண்ணாங்க. அவருக்கு ஒன்றும் புரியல. நல்லா நடிக்கிறாங்க, பேசுகிறாங்க, கோவப்படுறாங்க. அவர் அப்படியே உட்காந்துருக்காரு, இப்படி பார்க்குறாரு. தென் ஐ ஆஃபர்ட் மை செல்ஃப், சார் நான் ஒரு எக்ஸசைஸ் பண்ணட்டுமான்னு நான் டைரெக்டாக அவர்கிட்டே கேட்டேன். ஓகே ஃபைன். ஸ்பாட்டில் என்ன பண்ணோம், நான் அர்ச்சனா ஆக்ட்ரஸ் அர்ச்சனா, அவங்க ஒரிஜினல் பேர் ராணி சுதா. ஷி ஹஸ் காட் 3, ஷி இஸ் த ஒன்லி சவுத் இண்டியன் உமன் ஹூ காட் 3 times நேஷனல் அவார்ட். ஸோ நான் போய் ஒரு இந்த ஒரு இதை பண்ணிடலாம், இது ஓகேவான்னு பண்ணோம். வி டிட். நான் சொன்னால் அவருக்கு நம்ம தமிழில் என்னதான் நம்ம வந்து பராசக்தி பேசினாலும் புரியாது. வில் டூ சம்திங் விச் ஹி கேன் சி. ஸோ எங்களுக்கு இம்ப்ரவைசேஷன் ஒரு கிளாஸ் இருக்குது. இம்ப்ரவைசேஷன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் லைஃப்பில் வந்து உங்களுக்கு எதிர்பார்க்காத சூழல் தான் நடக்க போகுது. இந்த பாட்காஸ்ட் மாதிரி. ஸோ லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் பாட்காஸ்ட் ஒன்லி. ஸோ அதை வந்து ப்ராப்ளம் ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும். ஒருத்தர் திடீர்னு வந்து ரிவீல் பண்ணுவார். ஸோ ஹவ் ஹி ரியாக்ட்ஸ் டு த ப்ராப்ளம் அண்ட் டஸ்ன்றது தான் எக்ஸசைஸு. ஸோ ஐ டோல்டு ராணி சுதா, அர்ச்சனா யூ ஜஸ்ட் லை டவுன். உனக்கு ஃபுல்லாக பேரலைஸ்டு, உடம்பு எதுவுமே முடியாது, கண்ணு மட்டும் அப்படியே விடணும். ஷி இஸ் காட் அ பியூட்டிஃபுல் ஐஸ். நான் வரேன் உங்ககிட்ட, அவ்வளோதான். ஐ டிடன்ட் டெல் வாட் ஐ எம் கோயிங் டு டூ. ஸோ அனிதான்னு ஒரு குழந்தை எங்கள் கிளாஸ்மேட்டு. ஸோ நானும் அனிதாவும், ஸோ ஷீ இஸ் இன் த ரூம், நானும் அனிதாவும் அந்த ரூம் போகிறோம். அவள் கண்ணிலேயே பார்த்து சிரிக்கிறான். சரி, நான் சைலண்ட்டாக போய்ட்டு ஒரு கொஞ்ச நேரம் ரொம்ப சைலண்ட்டான அவள் என்னன்னு கேட்டோன்னே, ராணி சுதா என்னன்னு கண்ணாலேயே கேட்டு நான் சொல்கிறேன், உனக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் இவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு நான் அப்போ தான் ரிவீல் பண்ணுறேன் கதையை. ஷி ஹேட் அ ரியல் ஷாக், ஐ குட் see in the eyes. நான் இந்த ப்ராப்ளத்தை கொண்டு வருவேன்னு தெரியல. she is trying to say something she cannot do. She is paralyzed. So she அழுகிறதா everything happened in silence. And அனிதா அவங்களுக்கும் தெரியாது நான் இந்த ப்ராப்ளத்தை கொண்டு வர போகிறோன்னு. அவன் நின்று பார்த்தா ரியலி ஷி காட் ஓடிட்டாங்க அவங்க. ஸோ நாங்கள் 2 பேர் மட்டும்தான், சரி தூங்கு, நான் இன்னும் முடிவெடுக்கலை, நாளைக்கு பார்த்துக்கலான்னு ஐ வாக்ட் ஆஃப். திஸ் வி டிட் in front of William Greaves. He loved us. He hugged both of us. He almost broke our ribs. அப்படி கட்டி பிடிச்சிட்டு சொன்னாரு, okay fine, tomorrow I am meeting one of the director, you know that guy who wears a hat, சட்டு ஞாபகம் வரல. He asked us to come and we went and saw him. That was Balu Mahendra. So இதான் first time அவர் அந்த photo எடுத்தது. So it's a scene that you are trying to do? No, nothing. சும்மா கேஷுவலா இருக்கு. நாளைக்கு வர முடியுமான்னு கேட்டாரு. சார் நான் செங்கல்பட்டுலேருந்து வரணும் அப்படின்னா லேட்டாக வருவேன். இல்லை அவங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, இங்கே தூங்கிட்டு காலங்காத்தால வாங்கலான்னாரு. ஸோ என் ஃப்ரெண்டு வீட்டில் தூங்கிட்டு காலங்காத்தால ராயப்பேட்டாவில் தூங்கிட்டு இங்கே இது எடுத்தது. சார் அப்போ இதுக்கு வந்து நீங்கள் லைட்டிங் எதுவுமே வைக்கல? நோ. இட் லுக்ஸ் வெரி இன்டென்ஸ். வெரி இன்டென்ஸ். இந்த பிக்சர் பயங்கர இன்டென்ஸா இருக்குது. இத ஒரு ப்ராப்பர் ஸ்டுடியோல எல்லாம் பிளான் பண்ணி ப்ராப்பரா எடுத்த ஒரு பிக்சர். அவரு லைட் இல்லாம தான் எடுப்பார். அவர். He was known for that. சார் நிறைய படங்கள் இருந்தாலும் என்னோட வாழ்க்கையில நான் அதிகமா பார்த்த ஒரு படம், ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு படம், இன்னமும் வாழ்க்கையில வந்து அடிக்கடி ரீவிசிட் பண்ண வேண்டிய ஒரு படம் எல்லாருமே நான் நினைக்கக்கூடிய ஒரு படம். This is evergreen film. Whether the country has a socio-political இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் எப்பவும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். ஒன் ஆஃப் த கிரேட் ரிட்டன் ஸ்டோரி. சார் தான், கமல் சார் தான் அதுக்கு வந்து ஸ்டோரி, ஸ்டீரன் பிளே அண்ட் டைலாக்ஸு சுந்தர் சி வந்து டைரக்ட் பண்ணார். இட் டாக்ஸ் அபவுட் பாலிடிக்ஸ், இட் டாக்ஸ் அபவுட் ஒர்க்கிங் கிளாஸ், இட் டாக்ஸ் அபவுட் லைஃப். மாதவனும் இவரும் பேசுகிற காட்சிகள்லாம் இன்றைக்கி வந்து நீங்கள் தனித்தனியாக எடுத்து பார்த்தாலே ஒரு பெரிய இதுவாக இருக்கும்.
அண்ட் அப்போ வந்து இதோட சம்மந்தப்பட்டவர் வந்து பிரளயன்னு ஒரு கிரேட் தியேட்டர் ஆர்டிஸ்ட் இருந்தார். அவர் தான் வந்து இதில் தெருக்கூத்தை நாங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த தெருக்கூத்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக பிரளயன் வந்திருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலை, எனக்கு வந்து ரொம்ப பிகாஸ் இட் பிலாங்ஸ் டு செங்கல்பேட் த தெருக்கூத்து. அதை வந்து அது ஒரு அந்த கேரக்டரோட ஒரு ஷேடாக கொடுத்து நான் அது சில இடத்துல அவருடைய இல்யூஷனில் வந்து நான் சும்மா அப்படி கூத்தாடுற மாதிரி வரும். ஐ என்ஜாய்ட் தட். தோஸ் ஆர் ஆல் கிரேட் மூமெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். எனக்கு மட்டும் இல்லை, ஃபார் எனி பட்டிங் ஃபில்ம் மேக்கர் திஸ் ஃபில்ம் ஹேஸ் டு பி சீன். அண்ட் ஆக்சுவலாக அந்த தாடியெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இல்லை. தென் சடன்லி கமல் சார் செட், இல்லை யூ லுக் வெரி நார்மல், தாடி வச்சுக்கிறீங்களா அப்படின்னாரு. சார் வச்சுக்கலாம் சார், ஆனால் தாடி இப்போ ரெடி இல்லை. சார் பரவாயில்ல, நம்ம நாளைக்கு எடுத்துக்கலாம், நைட்டுக்குள்ளே நான் பண்ணிடுறேன்னாரு. ஸோ he added this look for me, thanks to him. So அது வந்து ஒட்ன தாடி தான் அது. Looks very real. Yes, Kamal is very particular about makeup. இந்த படத்துல he was top star. Then see how the star looks. Yeah. With all scar, பல்லு உடைஞ்சு போய் இது உடைஞ்சு போய் அழகா காமிக்கவே இல்லை அவர் தான். டு பீயிங் அ ஸ்டார்ன்றதை விட பீயிங் பார்ட் ஆஃப் அ குட் ஃபில்ம்ன்றது தான் மோர் இன்ட்ரெஸ்டிங். he always tells. And this is the film he has proved again and again. சார், ஸோ இது வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷுவலாக இருந்துச்சு சார். தியேட்டரில் திடீர்னு நீங்கள் வரீங்க, சரி ஓகே நீங்கள் அது அடுத்து கண்டினியூ ஆக போகிறீங்க அப்படி இப்படின்லாம் இருந்துச்சு. பட் வாட் ஹேப்பன் இன் PS1? PS1, இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட் சீன்ஸ் இன் மை கெரியர். இந்த பாண்டியன் கேரக்டர் வந்து கதையிலேயே ரொம்பவும் முக்கியமான கேரக்டர். ஆமாம், அந்த ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு ஒரு கேரக்டர். ஒவ்வொரு டைம்லயும் ஒரு பெரிய பெரிய ஹீரோஸ்ல எம்ஜிஆர் சார் வந்து இதை பண்ணணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணாரு, முடியல. கமல் சார் இதை பண்ணணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணாரு, முடியல. அதுக்கப்புறம் இல்லை இந்த கதைக்கு பின்னால ஒரு ஜிங்ஸ் இருக்கு, அது பண்ணவே முடியாது அப்படியெல்லாம் இது பண்ணாங்க. அந்த ஜிங்ஸை உடைச்சு மணிரத்னம் சார் டிட் இட். ஸோ இந்த படம் ஆக்சுவலாக திஸ் கேரக்டர் ஐ வாஸ் சப்போஸ் டு பி தேர் ஃபார் 5 days. I gave 5 days. அதில் பல காரணங்களால் பெரிய படம்ன்றதுனால தேதிகள் மாறி 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 போச்சு. கடைசியில் அந்த ஒரு நாள் தான் வந்து என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுது. ஐ டோல்ட் மணி, ஐம் வெரி சாரி. இல்லை இட்ஸ் ஓகே, பட் ஐ வாண்ட் யூ டு பி தேர் டு கன்வே யூ ப்ளீஸ், ஈவன் திஸ் 1 day is enough. ஸோ அப்படி பண்ணது. இந்த படம் இந்த சீனை இந்த படம் பார்க்கும்போதே ஐயோ இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் எடுத்துருக்கலாமேன்னு தோணும். பட் there is always time. I will wait. கண்டிப்பா எனக்கு அது தோணுச்சு. ஏன்னா ஐஸ்வர்யா ராய் இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஐஸ்வர்யா ராய் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் படத்துல நான் ஆக்ட் பண்ணேன், ஜீன்ஸ்ல நான் ஆக்ட் பண்ணேன். she is a wonderful soul. It's a wonderful moment, even though it was 1 day. It was great. அந்த 1 dayவும் எப்படி முடிஞ்சதுன்னா, you ask anybody from this film, அன்றைக்கி காலையில் வந்தேன், நடிச்சுட்டு திரும்ப ஃப்ளைட்டுக்கு போனோம். ஃப்ளைட்டு டைமு லேட்டே ஆகிட்டுருக்கு. படம் இந்த சீன் அந்த பிளட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ பரவாயில்ல, ட்ரெஸ்ஸை மட்டும் கட்டிட்டு நான் போட்டு வந்த வேஷ்டியும் ஜிப்பாவும் போட்டு ரத்தத்தோடு போனேன். நான் ரத்தத்தோடு போட்டு காரில் தொடச்சிக்கிட்டே போனேன் ரத்தத்தை. அங்கங்கே மிஞ்சிட்டு இருந்துச்சு. சரியா நான் நடிகன்றதுனால people will know. சரி, ஏதோ அப்படிதான் கார்ல இருந்தேன். ஆனா போறதுக்குள்ள ஒரு பாதி பிளட் எடுத்துட்டேன். So wonderful. I am very proud that I am part of this. Yes sir. இதுக்கு முன்னாடி வந்த பீரியட் ஃபிலிம் தமிழ்ல இன்னமும் அகைன் ஒரு மோஸ்ட் ரீவிசிட்டட் மூவி. This may be a comedy film or அது வந்து பெரிய ஹீரோ அப்படி இல்லை அப்படின்லாம் இருந்தாலும் this is a very very important film in Tamil history, Tamil cinema. அதுவும் கரண்ட் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரை வந்து சமீபத்தில் ரொம்ப நாளைக்கு முன்னால் சோ சார் வந்து துக்லக் பண்ணார். பொலிட்டிக்கல் சட்டையராக இந்த இதில் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபிலிம். எனக்கு இந்த மாதிரி படங்கள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பிகாஸ் நான் நாடகத்தில் இருந்ததுனால எனக்கு அந்த நாடகத்தன்மையை ஒரு கேரக்டரில் கொண்டு வரணுன்றதுக்காக ஏங்கிக்கிட்டே இருப்பேன் நான். ஆனால் பொன்னியின் செல்வனில் கொண்டு வர முடியாது. ஏன்னா பொன்னியின் செல்வன் வந்து தி brought it to ரியலிஸ்டிக் லெவல். ஸோ அங்கே அதை பண்ண முடியாது. நான் ரொம்ப வெயிட் பண்ண, எப்படியாவது இந்த படமே இந்த மாதிரி எடுக்க மாட்டாங்களேன்னும் போது இந்த படம் வந்துச்சு. ஐ டிட் ஆல் மை தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், தியேட்டர் இன்டர்பிரிட்டேஷன் இன் திஸ் ஃபிலிம். நான் வந்து உண்மையாகவே அது தியரிட்டிக்கலாக சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன். அது ஒர்க் அவுட் ஆச்சுன்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ as a student I love myself in this film.
I look different, I behave different, எல்லாமே இதில் டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ணியிருந்தேன். I'm so happy that this was part of this thing. I have to tell on great quality of வடிவேலு. நான் மட்டும் இல்லை, கமல் சார் ஆக்டிங்கை பற்றி கமல் சார் பேசும்போது முக்கியமாக வடிவேலுடைய பேச்சு வரும். சார் இந்த ஜென்ரேஷனில் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான நடிகர் சார், அவர் வந்து காமெடியாகவே கருத மாட்டார், முக்கியமான ஆக்டர்னார். நான் வடிவேல் சார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், அதை வந்து நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லுவேன். ஆல்வேஸ் வில் பி பப்ளி, அப்படியே பண்ணிகிட்டே இருப்பார். நம்மளாவது கொஞ்சம் அவருக்கு டயர்ட்னஸே கிடையாது. அவர் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது, அண்ணே எப்படிண்ணே இது எப்படி தம்பி நீங்கள் பண்ணுறீங்க அண்ணே, இல்லைண்ணே நம்ம டைரக்டருக்கு பிடிக்கும், மக்கள் கை தட்டுவாங்க, அவன் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது, நம்ம பண்ணக்கூடாதுண்ணே, நம்ம ரசிக்கணும்னே நம்ம பண்ணும்போது அதுதானே முக்கியம் அப்படின்னாரு. எங்கப்பா இதெல்லாம் புத்தனை பார்த்த மாதிரி ஒரு பெரிய, இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ், த ட்ரெஸ் யூ வேர், த வே யூ பிஹேவ், த வே யூ ஈட், எல்லாமே வந்து மற்றவங்களுக்காக பண்ணும்போது நான் என்ஜாய் பண்ணுண்டா அதை, அந்த ஒரு குவாலிட்டி ஆர்டிஸ்ட் வந்தால் தான் நீ இது வரும்ன்றத வந்து ஹி ஜஸ்ட் அப்படி போட்டு போயிட்டார். வேற எந்த ஆக்டரும் இப்படி சொல்லுவாங்களான்னு தெரியல. இல்லை டைரக்டருக்கு பிடிக்கணும், இல்லை திருநெல்வேலியில் வந்து மக்கள் கைத்தட்டணும், அப்படிலாம் அவர் பண்ண. நான் நடிக்கிறத அந்த தருணத்தில் வந்து நான் ரசிக்கணும். தட் இஸ் த கிரேட்டஸ்ட் திங். ஸோ ஹி வாஸ் ஃபார் அ ஃப்ளாஷ் ஹி வாஸ் புத்தா டு மீ. வாவ். இதை வடிவேலு சார் பார்த்தாங்கன்னா ஹி இஸ் வெரி ஹாப்பி. This movie, again, something that is going to be talked for centuries. Yes. Devar Magan. Yes. No, this was very important film. Even if I have Alzheimer's or coma, I cannot eradicate this from my memory. What a statement to say. So because I had a lot of stories to be told. எனக்கு பல விஷயங்கள் இதில் இந்த படத்தில் இருந்து எனக்கு, அதாவது படம் நடிக்கும்போது ஒரு அனுபவம், படம் ரிலீஸ் ஆகும் போது ஒரு அனுபவம், படம் ரிலீஸ் ஆகி ஓஞ்சி ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நிகழ்வு நடந்துச்சு. ஸோ இட் ஹஸ் பீன் ஃபாலோயிங் மை லைஃப். ஒரு படத்தை வந்து அதை முடித்தோம் அதை விட்டோம் அப்படின்றது இல்லாமல் இட் ஹஸ் பீன் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். நான் சொல்லணும்னு இல்லை, என்னை விட நிறைய வந்து ஆடியன்ஸஸே சொல்லுவாங்க இந்த படத்தை பற்றி, அப்படி ரசிச்சிருக்காங்க. ஏன்னா எனக்குன்னா ஒரு பெரிய சேலஞ்சுன்னா, இந்த சைடு கமல் சார், இந்த சைடு சிவாஜி சார், இவங்களுக்கு ஈக்குவலாலாம் கிடையாது. 2 பேருக்கும் நான் எதிரியாக நிற்கும் போது, நான் திரும்பியும் ஆக்டராக தான் நான் சொல்கிறேன். நான் அவங்க என்னை எதிர்த்து அவங்க போட்டியிடும்போது நான் அவங்கள விட ஸ்ட்ராங்காக நான் வந்து என்னை காமிச்சிக்கணும், அந்த பயம்தான் எனக்கு. அவங்களுக்கு ஈக்குவலாக நடிக்கணும் அவங்க அதெல்லாம் கிடையாது. ஐயோ கமல் சார் such a big star, such a great actor, he is against me. See, always ஹீரோன்றது பெருசு இல்லை, against whom you are fightingன்றது தான் ரொம்ப முக்கியம். That only decides what kind of hero you are. இதுலேயும் I will give the credit to Kamal sir. The first shot of the film, ஒரு சீரியஸ் சீன் எடுத்தோம், நானும் அவரும் வந்து ஒரு கோயிலில் மீட் பண்ணிக்கிறோம். அந்த மூக்கோட மூக்கு இப்படி பார்த்துட்டு அந்த ஷார்ட் எடுத்தார். I prepared, சரி கமல் சார், ரஜினி, மீன் சிவாஜி சார், ஸோ இப்படி எல்லாம் யோசிச்சு அப்படியே ப்ரிப்பேர்ட். ஜஸ்ட் பிஃபோர் த ஷாட் கமல் சார் கேம் அண்ட் செட், நான் சார் நீங்கள் வந்து இந்த படத்தில் வில்லன் கிடையாது, உங்கள் பார்வையில் நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஜஸ்டிஃபைடு, கரெக்டு, எந்த ஒரு தப்பு பண்ணுற மாதிரி யூ பிஹேவ் ஆஸ் இஃப் யூஆர் ரைட், டோன்ட் பிளே வில்லன்னாரு. That was a great statement. Within a second, I had to reorder the whole characterization of the character. ஒரு ஆக்டருக்கு இந்த மாதிரி தருணங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் என்ன நினச்சி இப்படி பண்ணிடலான்னு இப்படி போகும்போது அதை தூக்கி போட்டு நீ இதை உட்காந்து வா ஒரு பிஸ்கட் சாப்பிடுன்ற மாதிரி அப்படி இருக்குது. அது 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 திரும்பி அதை கொண்டு வரணும் இல்லையா? That statement, whatever you see in Devar Magan, whatever I have acted, it is because of that one statement. You mine is right, don't play villain. So that as an actor, it was great fun. One of my favorite young director came to me to narrate a story. அப்போ நான் வந்து பேசும்போது யார்கிட்ட பேசினாலும் இந்த தேவர் மகன் அப்படின்றத வந்து வந்துடும். தேவர் மகனை பற்றி இன்னும் நிறைய கதைகள் இருக்கு. And he was getting serious. என்ன உங்களுக்கு தெரியாது இந்த படத்தினருக்கு பின்னால் இருக்கிற அரசியல்னு சொல்லிட்டு
சில இன்சிடென்ட்ஸ் எனக்கு சொன்னார். எனக்கு அப்படியே அதிர்ந்து போச்சு. அந்த படம் எதுக்காக எடுக்கப்பட்டதோ அது சால்வ் பண்ணப்படல. பட் அதை விட ஒரு பெரிய போர்க்களத்தில் உருவாக்கி ஆன்டி இது உருவாக்கியிருக்குன்னு நினைச்சும் போது ஐ வாஸ் ஷாக்ட். ஸ்டில் ஐ கேனாட் எக்ஸ்பிளைன் இன் வேர்ட்ஸ் ஹவ் ஐ ஃபெல்ட். அவர் சொன்னார், அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் பாட்டு ஒன்று இருக்கு, தேவர் காலடி மண்ணே, அதை போட்டு 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 வேற ஒரு சமூகத்தை வந்து அவங்க வந்து மட்டம் தட்டுவாங்க சார், உங்களுக்கு தெரியாது அப்படின்னாரு. இது நடக்கக்கூடாது. பட் ஆக இந்த தேவர் மகன் வந்து இட் ஹஸ் காட் so many things. It's not because it made me popular. It has got so many things inside which becomes closer to this thing. I really appreciate Mari Selvaraj. He told the statement. அது சொல்லாமே அப்படி போயிருக்கலாம். பட் அவர் சொன்னது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய கண் திறந்த மாதிரி ஆயிடுச்சு. சார், சைவம் ஸோ இந்த மாதிரி பயங்கர ரேஜான ரூல்ஸ் பேசிட்டு இருக்கப்போ இதை பத்தி ஒரு சின்ன டிட்பிட் என்னன்னா, நீங்க சைவமும் பாகுபலியும் ஒரே நேரத்துல பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு இதுல யூ ஹேவ் டு ஷேவ் யுவர் ஹெட் ஆஃப், இன்னொரு இதுல யூ ஹேவ் டு ஹேவ் லாக்ஸ் ஆஃப் ஹேர். This is one of my closer to heart. ஏன்னா அது வழக்கமான படம் கிடையாது, நடிகர்களே கிடையாது, எல்லாம் புதுசு. இது என்னை விட ஒரு 100% 100 மடங்கு நடிகையா இருக்கு இந்த குழந்தை. ஆமா, வெரி இன்டெலிஜென்ட். சில்ட்ரன் ஆர் ஆல்வேஸ் இன்டெலிஜென்ட். ஸோ எல்லாம் ஓகே, கதையெல்லாம் ஓகே. நான் திரும்பி கேட்டேன் ஏல் விஜய் கிட்ட, டே உண்மையா இதுதான் கதையா இல்லை, என்னடா இருக்கு? இல்லை சார், இதை பாருங்க, நீங்க எப்படி வரும் பாருங்க, நம்பிக்கையோடு பண்ணுங்க சார். நான் பண்ணேன். ஸோ சார் என்ன பண்ணலாம், அந்த மாதிரி வாழ்க்கையா இருக்கணும். பட்னம் ரஷீத் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட் மேக்கப் மேன் இன் இந்தியா. பட்னம் ரஷீத் இல்லைன்னா நம்ம வந்து நமக்கு எவ்வளோ செய்யாம அது கேப் வைக்காம அப்படின்னு எல்லாம், அதாவது இப்போ மேக்கப் தான் ரொம்ப இதாகிடுச்சு. அப்படி வழக்க மாதிரி தெரிகிற ஒரு கேப் கொண்டு வந்தார், எல்லாம் பண்ணார். neither I was convinced or A.L. Vijay was convinced. Patnam Rashid himself was not convinced. இது வழக்க சரியா வரலையா சார், எவ்வளோ மேக்கப் போட்டாலும், இல்லை ரியல் ஹேர்டேயோ போகலாமா அப்படின்னு நான் ஏஎல் விஜய் கேட்க, ஏஎல் விஜய் அப்படியே இல்லை சார் அது நான் அப்படி நினச்சிட்டேன்றாரு. என்னடா சார், எனக்காக ஷேவ் முடி எடுத்துட முடியுமான்னு கேட்டேன். ஏன்னா அதே நேரத்தில் ஐ வாஸ் டூ பிஸி. நான் டூ பிஸின்றதுக்காக சொல்ல, பாகுபலி நடந்துட்டு இருக்கு, இன்னும் பல படங்கள் நடந்துட்டு இருக்கு, அது இதோடு பண்ண இது எப்படி மேட்ச் பண்றதுன்னு ரொம்ப இது. அதுல முக்கியமானது இந்த பாகுபலி. பாகுபலியில நீங்க அந்த எந்த விக்கும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்டா முன்னெல்லாம் இங்கிருந்து ஒட்டுவாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் இந்த 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 முன்முடியை விட்டுட்டு இங்கிருந்து போடுவாங்க. இங்கிருந்து பண்ணிட்டு இப்படி சீவி விடும்போது அது ஒரிஜினல் இந்த ஹேர்லைன் தெரியும். அப்படிதான் பாகுபலியில விக்கு பண்ணியிருக்கு. நான் இந்த மொட்டை அடிச்சுட்டு அடுத்த வாரமே போகணும். நான் என்னடா ஏல் விஜய்கிட்ட இது இருக்கு, எனக்கு பாகுபலி இருக்கு விஜய், நான் என்ன பண்றதுன்னு தெரியல சார், நான் என்ன சார் பண்ணலாம் சார், ப்ளீஸ் சார், சரி நீங்க முடிவெடுங்க சார், நான் போய் ஷார்ட் ரெடி பண்ணிட்டேன். என்னடா இது போட்டு அது ரொம்ப கலோக்கியலா சொன்னோம். ஒரு மயிரால வந்து மயிருன்றது நல்ல வார்த்தை, அதுவே தமிழ்ல தப்பான வார்த்தை. ஆமா. ஸோ நான் என்ன பண்றதுன்னு தெரியாம ஐ ஷேவ்ட் ஆஃப் மை ஹெட். அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து இட் வாஸ் வெரி அன்கம்ஃபர்டபிள். என்னடான்னு அப்புறம் போகும்போது சரி தலையை கொடுத்தாச்சு, இனிமேல என்னன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தேன். தென் பாகுபலி ஐ வெண்ட். ஐ டோல்டு மேக்கப் மேன், டே இது மாதிரி நடந்திருக்கு, நான் முன்னால் முடி எடுத்துட்டேன். அங்கே நாயுடுன்னு ஒரு மேக்கப் மேன், சார் ஏன்டி சார் டைரக்டர் சார் சூஸ்தே இருந்தது, ஒன்றும் கவலைப்படாத, நீ என்ன வேணா அது பண்ணு, ஏற்கனவே விக்கு இல்லை அது முன்னால் எதனா ஒன்று போடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீ டிட் சம்திங். ஏன்னா இங்கே முடியலை, அவர் ஏற்குறைய கொஞ்சம் மேட்ச் பண்ணிட்டாரு. ஆல்வேஸ் when I go to Bahubali set, I'll go say, hi Raj, how are you man, what is it, எல்லாம் பேசிட்டு போவேன். அதுக்கப்புறம் படம் முடியிருக்கோம் கிட்டே போல. I used to be at least quite a feet இதெல்லாம் பேசிட்டு அந்த படத்தை முடிச்சேன். அந்த படம் முடிச்சப்பட்டு ராஜ்மௌலி கிட்ட சொன்னேன், ராஜ் அது வரைக்கும் தெரியாது உங்களுக்கு சார் யூ இல்ல, அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு, ஃபர்ஸ்ட் டே தான் இது. அதுக்கப்புறம் he saw me with the thing, சார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான இது வந்து my second son acted a very important role in this film. So there are a lot of stories, hundreds of stories
behind each film. நீங்க அப்புறம் தனியா 4 எபிசோட் போங்க. சரி, அடுத்து. Sir, but I have a surprise for you. Since we talked about Saivam, அண்ணா நாசர் சார் கிட்ட நீங்க கேட்கணும்னு நினைக்கிற ஒரு கொஸ்டின், இவ்வளவு நாளா உங்ககிட்ட கேட்டதில்ல, பட் இப்போ நீங்க கேட்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். Nasir sir is very, very special to me. In fact, like, I am part of his family. அப்படின்னு சொல்லணும். ஸோ நாசர் சார் வந்து பர்சனலாக நிறையா தெரியும். ஒரு டைரக்டராக தெரியும், டைரக்டரும் தெரியும். ஸோ ஒன் ஆஃப் த இந்தியஸ்ட் கிரேட்டஸ்ட் ஆக்டர், தமிழ் சினிமாவோட பொக்கிஷம், இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அதே மாதிரி அவருக்கு இன்னொரு சைடு இருக்குது. என்னென்னா ரொம்ப ரேர் கலெக்ஷனை கலெக்ட் பண்ணுறது, ரோட்டில் போய் இதை ஒன்று எடுத்துகிட்டு வர்றாரு, அதை கொண்டு போய் செங்கல்பட்டில் வீட்டில் வைப்பார். இதெல்லாம் சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. நான் அவர்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறது, ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருமே வந்து ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவார். அது வந்து ஆண்கள் பெண்கள் அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். அவருக்கு சாருக்கு வந்து 3 பசங்க, 3 பாய்ஸ். என்னைக்காவது சாருக்கு வந்து தனக்கு பெண் குழந்தை இல்லையே அப்படின்னு அவர் என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்காரா? அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே நினச்சிருக்கேன். அந்த கொஸ்டின் நான் கேட்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் கேட்டதில்லை, அது ரொம்ப பர்சனல் கொஸ்டின், இதுக்கு நான் கேட்டதில்லை. ஐம் நாட் ஒரு ஜெண்டர் பேஸ்க்காக நான் கேட்கல. பட் இருந்தாலும் எனக்கு 2 பசங்க, எனக்கு வந்து பெண் குழந்தை இருக்குன்னு ரொம்ப ஆசை. அது கிடைக்கல. பட் சாருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆசை இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கு 3 மகன்கள் இருந்தோம். நான் முதல் குழந்தையிலிருந்தே ஒரு பெண் பிறக்காதா, பெண் பிறக்காதா, பெண் குழந்தை பிறக்காதான்னு தான் நான் வந்து இயங்கிட்டு இருப்பேன். பட் இட் நவர் ஹேப்பன். ஸோ சின்ன ஏக்கம் இருந்துக்கிட்டு தான், ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு ஏக்கம் இன்னைய வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் இனிமேல முடியாது அது. ஸோ ஐம் ஸோ விச் எவர் கேர்ள் சைல்ட் கம்ஸ் அக்ராஸ், ஐ ஃபீல் லைக் ஷீ இஸ் மை டாட்டர். நான் நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர், எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரில் என்னுடைய டாட்டர்ஸே வந்து ஒரு 100 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இட்ஸ் நைஸ், இட்ஸ் ஸோ நைஸ். யூனோ யங் கேர்ள்ஸ் ஆர் கம்மிங் அண்ட் அஸ் ஏடிஸ், இது அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபராக எல்லாம் வராங்க. ஸோ அவங்கள பார்த்து அந்த இயக்கத்தை தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஏஎல் விஜயன் ஆக்சுவலா அது சொன்னாங்க. செட்ல வந்து ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னா he looks at her as a daughter. அதை நான் கவனிச்சிருக்கேன். அதை நான் அவங்க கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லி அது கேட்டேன். That's the true thing. ஏஎல் விஜயனாக்கும் உங்களுக்கும் எப்படின்னா, பிகாஸ் அவங்க எப்போ பேசுறப்பவுமே he says நாசர் சார் வந்து அவர் ஃபேமிலியில நானும் ஒருத்தன், அந்த மாதிரி தான். Yeah, we have a long relationship. அவங்க அப்பா வந்து he was a big producer once. அவருடைய என்னுடைய ஆரம்ப காலகட்டங்களில் அவர் தயாரித்த நியாயத்தரசு படத்தில் நடித்தேன். நான் அவர் இன்வால்வ் ஆன நியாயத்தரசு படம் அப்போதுலேருந்து பழக்கம். ஏஎல் விஜய், எஸ் அஃப்கோர்ஸ் ஹி இஸ் பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலி. ஏன்னா அவ்வளோ க்ளோஸ். பிகாஸ் ஏஎல் விஜய் himself is a very nice person, you know him. So I'm proud the cinema brought this kind of people in my life. He discusses everything with me and Camila. So I'm very, very happy I have in my family. Very happy and proud. Okay, sir. சார், தமிழக வெற்றி கழகத்தில் வந்து ஒரு மெம்பர்ஷிப், நான் இதில் சொல்ல போகிற எதையுமே ப்ளீஸ் டோன்ட் இன்டர்பிரேட். நீங்கள் இல்லை, டோன்ட் இன்டர்பிரேட் பொலிட்டிக்கலி. திஸ் இஸ் வெரி பர்சனல். என்னுடைய எல்டஸ்ட் சன் இவன், he did game designing in Malaysia in my hard times. He was very particular, நான் அங்கே போய் தான் படிக்கணும்னு. So I made him. நல்ல மார்க்ஸோட, நல்ல ஃப்ளையிங் கலர்ஸோட he passed out his thing. He wanted to establish a gaming company here, and he designed a game based on Saivam. Based on Saivam the movie? Yeah, Saivam the movie, yes. Okay. நான் தேடி பார்த்தேன். சேசிங் த கோழி. அதுக்கு அந்த வீடியோ கேம் ரிலீஸ் பண்ண அடுத்த நாள் he met with an accident. It's a very fatal accident, very fatal. 3 of his friends just left him on the day, on the same spot. He and another, his colleague Vijay, both of them are bedridden. Now he has started walking. He doesn't communicate with words. He started walking. Now I want to thank through this, the whole industry was with me at this juncture. Kamal sir made all the arrangements
all the arrangements, how my son was picked up, put it in the hospital. You know, he was taking care of more than me. I was just dazed. நான் வந்து அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தேன். அவரு பொறுப்பாக இருந்து எல்லாத்தையும் பார்த்து அதுக்கான ஆளெல்லாம் போட்டு அவர் பார்த்துக்கிறாரு. The whole industry was there. Everybody came. Then Sharath sir, Sharath, now because of Nadigar Sangam, people say that we are opposite. No, he's he tried, he influenced his in police this thing. He saw that the 3 children were given to their parents without postmortem. I thank him. I thank everybody at this stature. At this, இந்த இது நடக்கும்போது எல்லாரும் என் கூட இருந்தாங்க. அதில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வந்து விஜய், இளைய தளபதி விஜய். எஸ், மை சன் வாஸ் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் ஹிம். விஜயோட பெரிய ஃபேனு. நான் கூட அவனை கிண்டல் அடிப்பேன். அவரை மாதிரியே ட்ரெஸ் பண்ணுவான், அவரை மாதிரியே நடப்பான், அவரை மாதிரியே ஆடுவான். டே என்னடா நீ எனக்கு மகனாக பிறந்துக்கிட்டு நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க, நீ பாப்பா அந்தந்த வயசில் அப்படி தான் பண்ணணும் அப்படின்வான். அது வெரி பிக் ஃபேன். அண்டு விஜய் சார் வந்து விஜய் தம்பியை வந்து மீட் பண்ணியிருக்காரு. அண்ட் விஜய் நோஸ் தட் ஹி இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மை குட் ஃபேன் ஆஃப் ஹிம். அதெல்லாம் பேசியிருக்காங்க, 2-3 தடவை பேசியிருக்காங்க. He was 14 days unconscious, almost. It was coma. Then he was taken to Singapore and எல்லாம் கொஞ்சம் லாங் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் he woke up. He didn't say Amma, he didn't say Appa, he said Vijay. What? We all thought because he has a friend Vijay also. And we were very happy. My God, his memory is there. He is calling for Vijay. Then we called that Vijay to come. Hey, எங்கடா இருக்க? இல்லை நான் நீ கிளம்பி வாடா, உன்னை பார்க்கணும்டாண்டா. நினைவு வந்தவொடனே உன்னை தாண்டா கூப்பிட்றான் ஒன்று. He was looking at him blank. Later on, my wife, she's a psychologist. She understood. He is telling something else in it. She showed the picture of Vijay and his eyes bright touch. Then we decided we will show all Vijay's film, Vijay's songs. Angirna his memory started collecting. ஒரு இடத்துல விஜய்க்கு தெரிஞ்சிச்சு, இளைய தளபதி விஜய்க்கு தெரிஞ்சிச்சு. He himself offered, can I come and see your son? I said, Kamila said, இல்லை தம்பி பரவாயில்ல. இல்லை நான் வந்து பார்க்கணும். He came. Oh. He came. Not once. So many times he came. அவர் வந்தோடனே அவங்க 2 பேரையும் விட்டுட்டு we all, எங்கள் பசங்களாம் இருக்க மாட்டாங்க, நானும் கமிலாவும் போயிடுவாங்க. He used to spend time with him and he used to go. And of course, he plays a very important role in my life and my Faisal's life. And he brought him, he knows that my son plays guitar. He brought him one ukulele. வந்து நீ இதை பண்ணுவ, ஒரு நாள் எழுந்து வாசிப்ப, இந்தா நான் கொடுக்குறேன் உனக்குன்னு கொடுத்துட்டு போனார். அதே மாதிரி உங்களோட என்னாச்சுன்னா, அவன் வந்து ரொம்ப ரிலக்டண்ட்டாக வந்து ஃபிசியோதெரப்பி கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்னா. We asked, Kamila said, I don't know whether to ask or not. We'll ask. இல்லை நம்ம கேளுவோம், ஏன்னா ரொம்ப இது பண்ணுறான்னு சொல்லிட்டு. We asked a video of Vijay. Faisal, you have to do physio. You come up. Should you not walk with me? என் கூட வந்து நடந்து வரணுமா, என் கூட டான்ஸ் ஆடணுமா, ஃபிசியோ பண்ண, will be all right. He made a video that helped him a lot. Sorry. So now he is somewhere better. Then we were discussing, அவனுக்கு என்ன ஏதுன்னு ஞாபகம் இருக்கும், ஏறக்குறைய ஞாபகம் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். பட் விஜயை பற்றி பேசும்போதெல்லாம் வந்து he'll get curious. Then இது மாதிரி பார்ட்டி சேர்ந்திருக்காரு, இது பார்ட்டினா then he expressed himself. He cannot talk. He expressed himself, I want to join. So he himself, his friends came, his brother came, they all made him to get the card, and he was very proud of it. He's smiling, so yes, proud he's smiling, and happy. Yes. Yeah.
Oh, Yeah, ரொம்ப so- ஹார்ட் வார்மிங்கான ஒரு Oh, yes. Question. Yeah. சரி. Sir, with along with Vijayana, I think millions of people now pray. Will Thank keep you. your son in Yeah. their prayers. Please pray along with my son that all other souls will be. கண்டிப்பா. Thank you. So yeah, sir. Thanks for sharing that. I know you're a private person, நீங்க அவ்வளவு சொல்ல முடியாது, but it's very it's grateful of you to share that also with us. thank you. Sometimes you have to. Yeah. Sir, so this is a segment. இதுக்கப்புறம் ஒரு சின்ன conversation we will wind up. So இந்த segmentல வந்து it's called Celebrity Awards. So இதான் சார் இந்த award. Oh. ஸோ சார் நான் வந்து ஒரு 12 கேட்டகரிஸ் சொல்ல போகிறேன் சார். இந்த 12 கேட்டகரிஸ் வந்து ஃபன்னாக இருக்க போகுது, டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். ஸோ நீங்கள் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் இஃப் யூ வாண்டட் டு இந்த கேட்டகரி உங்களுக்கு கொடுத்து அவார்ட் கொடுத்தா சூப்பராக இருக்கும் பண்ண Okay. நீங்கள் இது வந்து இட்ஸ் அ செக்மெண்ட் வேர் வி ஷோ அவர் லவ் Okay. டு பீப்புள் வி ஹேவ் கம் அக்ராஸ். Okay. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து த மோட்டிவேட்டர். Kamal sir. கமல் சார், நீங்க ரெண்டு பேருமே வந்து மூவ் ஆகுறப்பமே ஒரு ரெண்டு பிரதர்ஸ் அப்படியே மூவ் ஆகுற மாதிரி தான் இட் லுக்ஸ் when we see from outside. Sir. Sky's the limit award. Someone who keeps thinking beyond limits. இதெல்லாம் பண்ண முடியுமான்னு யோசிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பர்சன். யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படி. Singidam Srinivas Rao. Yes, sir. Because, of course, I can tell another actor or the thing. Because Singidam Srinivas Rao, I think you met him. Yes, sir. Even now, if you go knock his door, he'll be writing a new story, or he'll be learning a new technology what has just come in the morning. So, yeah. Sir, அவங்க வந்து I think he must be 85 No, plus. he's 90 plus. Yeah, 90 plus. அவங்க வந்து அந்த ஸ்டேஜ்ல ஏறி உட்கார்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண no I'll take my own chair அப்படின்னு சொல்லிட்டு ஏறி அந்த டைமிங் அந்த ஜோக்ஸ் எல்லாமே எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்கள பத்தி கேள்விப்பட்டேன், பட் நேர்ல நான் பாக்குறேன். ஸோ எனக்கு வந்து கமல் சார் கூப்பிட்டுருக்காங்க, நாங்க போறேன். பட் அங்க போன உடனே இந்த He has got great sense of humor. அண்ட் இட்ஸ் கிராக்கிங் ஈவன் நவ். அது ரொம்ப ரெலவெண்டா இருக்குது. அது வந்து ஒரு ஏஜ்டு ஹியூமரா இல்ல, இன்னமும் ரெலவெண்டா இருக்கு. வாவ். ஸோ தேர்ட் ஒன் வந்து கிங் ஆஃப் எனர்ஜி. King of energy, Balachandar sir. பாலச்சந்தர் சார். எனி ஸ்பெசிபிக் ரீசன்? No, he see that he present himself. இதெல்லாம் வந்து why I am telling is what Balachandar sir does. இன்னைக்கு பேக்கப் ஆச்சுன்னா என்ன பண்ணுவார்னா, நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் என்னவோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிட்ட, கேமராமேன் கிட்ட, இவங்க கிட்ட எல்லாம் பேசி வந்து சொல்லிட்டு போயிடுவார். அவருக்கு என்னன்னா, காரை இறங்கி ஃபாஸ்ட்டாக வருவார், வந்த உடனே ஸ்டார்ட் கேமரா சொல்லணும். த வே ஹி ஸ்டட், அது இது 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 வந்து ரொம்ப நாளாக அவர் ஃபாலோ பண்ணுறாரு. யூ ஷுட் கம் அண்ட் யூ சே ஸ்டார்ட் கேமரா. வந்து இன்னைக்கு என்னையா அதெல்லாம் கிடையாது. ஸோ when you see a director with that full energy, the crew also get energized. That's why I would like. Sure, sir. Excuseologist. Like புதுசா எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க. இப்போ நான் தான் எடுத்துக்கணும். Why do you say so? I give excuses. Okay. Fifth one Well, வந்து but I can say, but that's not Yeah, fair to give an award. I get it, sir. So yeah. நானும் இப்பதான் வாசிச்சேன். Anyway, fifth one வந்து stronger together award. You feel much stronger when you are with this person. Who else? Camila. எனக்கு என்னன்னா சார், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறது, she got into politics. Yeah. And it's generally not என்ன சொல்ல, ஒரு Yeah. பாலிடிக்ஸே வந்து ஜென்ரலா ஃபேமிலியில பெருசா ஆமா. என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஒரு விமன் பாலிடிக்ஸ்குள்ள போறது வந்து இன்னமும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் ஆமா. பண்ணக்கூடிய ஒரு விஷயம். But, she is still an activist. அவங்க காலேஜ்ல இருந்தே வந்து she is a fighter cock. So she will represent whatever the small problems happening. She was a good writer. She is a good photographer, and she is a very good organizer. And so Kamal sir, when he requested, she immediately said yes, and she joined. She did her the best, and Faisal needed her back, so she had to quit. Otherwise, if you tell her, can you please freeze this fire and bring it to me, she will see that fire is frozen and bring it. Wow.
I mean, what a way a husband describes. No, that's what I have seen. Because I have seen Yeah. water burning. நான் அவங்களே சொல்றேன் நான். Yeah. Wow. Okay. You're setting bars for husbands to praise wife. So next one on the Courage Award. I can say Sundar Ramaswamy sir. He's a writer, great writer. He may look very soft. He may look very soft, and his writing may be very soft and this thing. But once I met him in Naharkoil, the way he spoke about the society and his understanding of films, what was amazing to me, because he keeps traveling a lot all over the world. So he used to tell me he's got a different kind of a soft courage which infects you. Yeah, I don't know, it may not relate, but still suddenly I feel him as a very courageous person. Yeah. இத பார்த்துட்டு ஒரு crowd வந்து அவங்க யாருன்னு போய் சர்ச் பண்ணி இன்னும் அதிகமா பார்க்க ஆரம்பிப்பாங்க. Seventh one is Guardian Angel. Guardian Angel. Like someone who's always there to like கிட்ட வந்து ரொம்ப பெருசா இருக்கும். தூரத்துல இருந்து எப்பவுமே they wish you the best, wish you the good. There are thousands of angels around me. I can say my sons. Beautiful. Now it's a thing, I know, certain things which you cannot discuss with your guardian. Yeah. Mother goddess. You know, then children are the only option where you can sit and talk to them. You know, and they are better guardians. True. So I'll give them. Beautiful. Beautiful. The Magic Touch Award. ஒரு ப்ராஜெக்ட் இருக்கலாம், எனி ஒரு விஷயம் இருக்கலாம், பட் அவங்க வந்துட்டாங்கன்னா அதுல ஒரு பயங்கரமா ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடும். Recently, I think I saw that magic in Sai Pallavi. In Amaran. I don't know whether it relates. Certainly, yesterday I saw her in Film Festival Award. I really saw magic in her yesterday when I was awarding her. Wow. Yeah. Ninth one is Smile and Wave Award. Which is, இது வந்து ஒரு அனிமேஷன் மூவில இருந்து வந்தது. ஸோ என்னன்னா எப்பவுமே எல்லாரையும் ஜாலியா வச்சுப்பாங்க, ஹாப்பியா வச்சுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு அரவிந்த் சுவாமி சார் சூப்பர். ஹிலேரியஸ் கோஸ்டார். இவங்க செட்ல இருந்தா சிரிச்சுக்கிட்டே இருப்போம்ப்பா. டெல்லி கணேஷன்னா அவங்க வந்து இந்த காமெடி கிளப் அதுல எல்லாம் வந்து பேசுற அந்த சும்மா அதுவே விரும்பினா அவங்க சாதாரணமே. இப்போ அவ்வை சண்முகில வந்து கமல் சார் டெல்லி கணேஷன்னா சேர்ந்தாங்கன்னா ஞாபகப்படுத்தி கூட்டணும் சார், வாங்க சார் ஷூட்டிங் போகலாம், அப்படி தொடர் சிரிப்பு வெடிப்புகள். ஐ லாஸ்ட் ஹிம். இஸ் வண்டர்ஃபுல் சோல். டெஃபினெட்லி ஹி டிசர்வ்ஸ் டெட்ராபைட் மெமரி. எங்க இருந்தலாமோ கொண்டு வந்து அன்னைக்கு இது நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நிறுத்துற ஒரு பர்சன் நிறைய பேர் இருக்காங்க. But I would like to give that award to Napoleon, actor Napoleon. Okay. You know why? Napoleon, எனக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கு. பழக்கம் இல்லை, எனக்கு I don't know what to call it. It's you can give me 10 pages of dialogue. Okay. அதில் சரி ஒன் மோர் டேக் எடுத்துக்கலாம், 10 takes போகலாம், இல்லை அதுக்கு மேலேயும் போகலாம்னா I'll do it. Once I hear, okay, இதை நான் அது சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் நான் சொல்லுவேன். Once I hear okay, when I get assured with the director, okay தானே அது, திரும்பி ஒன் மோர் எடுக்க மாட்டேங்கன்னா, that will just erases off. I don't carry it. But I was surprised, Napoleon, when I met him, he remembers the first dialogue he spoke till the last film he spoke. I don't know how he remembers that. I cannot do that. Sometimes I can never get this award. This happens to all the husbands. It takes 2 or you are married? Yeah. So it takes 3 or 4 years to remember your wife's birthday. So it happened the same to me. The 3rd year, Camilla said, you cannot remember this thing. This thing. In spite of being August 15th is her birthday, I used to forget the first 2 years I had too much. So I can never aim for this award. So last one is Master Chef.
ஒவ்வொரு சமையலும் ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கும். மீன் குழம்பு எங்கள் அம்மா நல்லா செய்வாங்க. பிரியாணி கமிலா குக்ஸ் நைஸ். I'll tell Visu. Oh, unexpected. And Major Sundararajan. Okay, still unexpected. Still, no, he, நீங்க அந்த ஏஜ் குரூப் இருக்கட்டுங்க, he is a master chef. Only once I ate, I think idli and sambar or something like that. You must know how good he is a cook. Idli sambar சாப்பிட்டு. Idli sambar. Sir, as a Nadigar Sangam Talaivar, truly you went across generations and you just figured out everyone. It's truly sport. But நான் கடைசியா உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற ஒரு முக்கியமான கேள்வி சார். நீங்க உங்களோட கரியர்ல ஒரு சாய்ஸ் எடுக்கிறீங்கல்ல, நான் வந்து ஒரு கதாநாயகன் அப்படிங்கிற ஒரு பாத்தை சேஸ் பண்றதை தாண்டி நான் நிறைய லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், நிறைய பேர் அப்சர்வ் பண்ணி நான் நிறைய பண்ணணும், நிறைய பேர் மனிதர்களை சந்திக்கணுங்கிற ஒரு சாய்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல் பை திஸ் பாயிண்ட். உங்களை மாதிரி ஒருத்தங்க இன்னைக்கு ஆகணும்னா வித் டே அண்ட் ஏஜ் அவங்க என்ன பண்ணணும்? Someone who loves to enjoy people, enjoy cinema, be part of it. No, என்ன மாதிரின்றதே தப்பு. ஃபர்ஸ்ட் இவரை மாதிரி யாரையாவது ஒருத்தரை பார்த்து இவரை மாறி அப்படின்றதே பர்டிகுலர்லி நடிகர்ல வந்து அது ஐ டோன்ட் அக்ரி வித் இட். ஃபர்ஸ்ட் எனிபடி, ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர். இப்போ ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரி விஷயத்துல ஓகே, தேர் இஸ் அ லெவல். டெண்டுல்கர் இருக்காரு, அவர் வந்து இத்தனை 270 விக்கெட் எடுத்திருக்காருன்னா there is a mark where you can take another wicket and make him go. But in artistic thing, that's what Ramanujam sir said to me also. அவரை மாறி எல்லாம் பண்ணாத, நீ உன்ன மாதிரி எப்படி இருக்க முடியும்னு பாரு, அதுல கொடுக்கப்பட்ட கடமையை வந்து எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியும் சார். அதுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வெள்ள நிறையோட வயசோட நம்ம எதை சொன்னாலும் அட்வைஸாக தான் தெரியும். ஐ எம் நாட் அட்வைசிங். நான் வந்து எனக்கு சில நல்லது நடந்துச்சுன்னா இல்லது கெட்டது நடந்துச்சுன்னா அதுக்கு நான் தான் உதாரணம். பட் யூ மஸ்ட் ஹாவ் த கியூரியாசிட்டி டு நோ நியூ திங்ஸ், காம்ப்ளிகேட்டட் திங்ஸ், தேன் ரிலையிங் அப்பான் ஒன்லி யுவர் டேலண்ட். தட்ஸ் வாட் ஐ கேன் சே. ஐ பிலீவ். தேங்க்யூ சார். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ், டிகேட்ஸ் ஆஃப் கரியர். நீங்க அவார்ட்ஸை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? நோ, ட்ரூலி ஐ டோன்ட் அவார்டு வாங்கணுன்றதுக்காக. பிகாஸ் நான் அவார்டுக்காக ஒரு படம் எடுத்துட்டேன், அவார்டுக்காக ஒரு ஆக்ட் பண்ணிட்டேன்னா அவார்டு எனக்கு கொடுக்கணும் இல்லையா? அது கிடையாது. சம்படி எல்ஸ் டிசைட் தட். ஸோ அதுக்கான ஒரு அட்டெம்ப்ட் இருக்கலாமே தவிர அது கிடைக்குமா கிடைக்காதான்றதுக்கு இது பண்ணுறத விட you fulfill your responsibility given, and automatically award may come. And moreover, nowadays awards are not so, you know, there is a lot of things happening behind. So enna kettingna I am the least awarded actor na nanikren. I was so surprised. Yes. I was na eppadi arambikalana enna award sollanu na poi paakrappa I was so surprised. No, எனக்கு தான் தெரியும் நான் என்ன பண்ணேன்னு. நான் ஹாப்பி ஆகிறது தான் எனக்கு அவார்டு. மற்றவங்க கொடுக்குறாங்கன்னா சந்தோஷத்தோடு எடுத்துக்கலாம், கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஓகே அது எடுத்துக்கலாம். அதனால அது ஓகே, கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலனா என்ன ஹார்டாக ஒர்க் பண்ணுவோம். அது ஹார்டாக கூட நான் ஒர்க் பண்ண மாட்டேன். எனக்கு ஓகேன்னா ஓகே. வடிவேலு சார் புட்டா மூமெண்ட் அங்க. ஆமா, எனக்கு நான் ரசிக்கணும். ஸோ அவார்ட்ஸ் இஃப் சம்படி கிவ்ஸ், இட்ஸ் அ வண்டர்ஃபுல் திங் among so many people, you know, clapping and going. It's a nice moment. அது கிடைக்கலேன்றதுக்காக ஏங்குறது தான் தப்பு. That means you are not worth to get award. ஏக்கமே கூடாது அவார்டுக்கு. அது ஒரு டார்கெட் அட்டெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு அதோட விட்டு நான் கொடுக்குறானா இல்லையான்றது அவங்க பிரச்சனை. Beautifully said, sir. Beautifully said. I'm so grateful, as I said. Thank you for spending all this time. And ஒரு hamper, sir, for spending all this time with us. Okay. We have a Wonder Diamonds hamper with us. Okay. Thank you so much, sir, for coming here and spending your valuable time. Thank you. Yes. Okay. Diamonds? Yes, sir. It's a diamond. Really? Yeah. Okay. Thank you. Hope my time was worth a diamond. Let's see. It is worth multiple diamonds. Thank you. Thank you so much. Thank you so much. Thank you. Thank you so much, sir. Okay. Happy. Very nice to meet you. Thank you so much, sir. Thank you so much, sir. ஸோ அகெயின் ஒரு மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து நாட் ஜஸ்ட் ஒரு செலிபிரிட்டி
இன்டர்வியூ அப்படின்லாம் தாண்டி வந்து ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு ஆக்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ரொம்பவே நம்மளுக்கு புரிகிற வகையில் வந்து நாசர் சார் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் இட் வாஸ் டெஃபினெட்லி ஒரு ஐ ஓப்பனிங் செஷனாக எனக்கு இருந்துச்சு. ஐ ஹோப் இட் வாஸ் த சேம் ஃபார் யூ. நெக்ஸ்ட் எபிசோட் ஐ கம் அண்ட் see you again. யார் அந்த எபிசோட்ல கெஸ்ட்டாக வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடிஷ்னலாக இந்த மாதிரி ஏதாவது ஃபன்னாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு யோசிச்சிங்கனாலும் ப்ளீஸ் let me know in the comment section. And I'll see you again. Until then, bye Madan Gauri. This is Bubble Paints Presents OMG Show, powered by Vishwa and Devji Diamonds, Taranam Homes and Jayachandran Textiles. Bye. ஒரு சின்ன லோ பட்ஜெட் படத்துக்கு போனாலே 2 கேமரா இருக்கு, ஒரே நேரத்தில் 2 கேமராவும் ஓடுது. நீங்கள் பெரிய பட்ஜெட் இப்போ வந்து பவன் கல்யாண் சாரோட ஒரு தெலுங்கு படத்துக்காக போனேன், 7 கேமரா இருக்கு, ஒரே நேரத்தில் 7 கேமராவும் ஒரே நேரத்தில் ஓடுது. ஒன்று வந்து ஓடிக்கிட்டே போகுது, ஒன்று தொங்கிக்கிட்டே வருது, ஒன்று சுற்றி சுற்றி வருது. ஆனால் நான் ஒரே ஒரு நடிப்பு தான் பண்ணணும் போது எதுக்கு எப்போ என்னுடைய ஷாட்டு எந்த உணர்ச்சியை நான் வந்து எந்த படம் அது வந்து பிடிக்குன்றது வந்து ஒரு குழப்பம்தான் வருது. Bubble Paints presents Open Up with Madan Gauri. Presenting sponsor Bubble Paints. Paint nale ini Bubble Paint matundhaan. Powered by Vishwa and Devji Diamonds. Vairathin Mugavari. Taranam Homes. Brand of Trust. மற்றும் Jayachandran Textiles. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Cooking partner Rubini. தரமான சமையல் எண்ணெய். Beverage partner Daily. Taste Daily. Taste the Daily.